ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். செக் நல்லா கேக்குதா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என் தமிழ் மொழி. ஆகையால் எம்மொழியும் என் மொழி, அவையாவும் செம்மொழி. தமிழ் மீது காதல் கொண்ட அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த நிகழ்ச்சியை பூக்களை தொகுத்து தூயவனின் கவிதைகளுக்கு மாலையாக அணிவிக்க என்னை தொகுப்பாளனாக தேர்வு செய்த உங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே நான் அப்படியே பேசுவேன்னு மட்டும் நினைச்சிடாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணது. இதுக்கப்புறம் நான் எப்பயும் போல பேசுறேன். முதலாவதாக இருக்கைகளை அலங்கரிக்க பேராசிரியர் பால வைத்தியநாதன் அவர்களை முதலாவதாக அழைக்கிறேன். பால வைத்தியநாதன் ஐயா அவர்கள் பேராசிரியர், தமிழ் மீது தீரா காதல் கொண்டவர். நம்ம ஊர் சாலமன் பாப்பையா அவரு. எப்பயுமே நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்லி நாட்டாமையா தீர்ப்பு வழங்குறவர். இன்னைக்கு ஐயா வந்திருக்கிறது மிகப்பெரிய பெருமை. இரண்டாவதாக என்னுடைய பள்ளி சக மாணவர் அல்ல, அவர் என்னை விட ஒரு வருடம் மூத்தவர் என்பதை அறிந்து கொண்டேன். அண்ணன் நாச்சியப்பன் அவர்களை அண்ணன் நாச்சியப்பன் அவர்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டும் என்றால் என்னை பற்றி அதிகமாக சொல்லிவிட்டு நான் படித்த பள்ளியிலே எனக்கு முன்றாக படித்தவர் என்று சொல்லிவிடலாம். அண்ணன் அவர்கள் நாதன் தமிழ் சங்கத்தில் முன்னாள் தலைவர். இப்ப நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய நன்றி. அடுத்து லெஸ்டரின் கல்வி காவலன் அப்படின்னு சொன்னா கூட தகும். பாத்தீங்களா, கல்வி காவலன் சொன்ன உடனே ஆனா அவர் அடுத்தவர் அனுப்புறார். இந்த கவிதைகளை கஷ்டப்பட்டு எழுதுறது என் தம்பி தூயவன். கூப்பிட இருங்க, அதுக்குள்ள அவசரத்தை பாருங்க. சேர பிடிக்கிறது தம்பி நானும் ராமச்சந்திர மருத்துவக் கல்லூரியில அவரோட ஒரு 2-3 வருஷம் முன்னாடி படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சககால நண்பர், 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. அவர் நல்ல கவிதை எழுதுவார். அவர் எழுதுகிற கவிதையை இந்த மாதிரி நான் பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். தான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். அன்பு தம்பி தூயவனை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் தூயவன், இருக்கை அலங்கரியுங்கள். முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. பாடுகிற குழந்தைகள், பெரியவர்கள் முன்னே வருமாறு இன்னொரு மைக் ஒண்ணுதான் இருக்கு. லைக் யூ கேன் வெரி சென்சிட்டிவ் எனி. போதும் 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 இதுவே போதும். அதான் போதும். நீராடும் கடலுடுத்த நிலமடமை கெழிலொழுகும் சீராடும் மதனமென இழபரத கண்டமிழில் தெக்கடமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அக்க சிறு திரைக்குதலும் கரைக்கடலும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற திசையும் புகழ் மணக்கடி
நேரம் தாழ்ந்து வந்தாலும் உங்களுக்காக சமோசாக்கள் காத்திருக்கிறது. அடுத்ததாக அன்பு அண்ணன் கல்வி காவலர் வாசு அவர்களை வாழ்த்துறையை கொடுக்கின்றார்கள். அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் அவர்கள் கம்பன் விழா ஏற்பாடு முதல் முறையாக நம்ம ஐக்கிய ராஜ்யத்திலே கம்பனுக்கென்று சிறப்பான விழா எடுத்தவர். அவரை வாழ்த்துறை கூறுமாறு தம்பி. பொன்னாடை இல்லை, நீங்க ஆர்டர் மாத்திட்டீங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அண்ணனுக்கு முதலாவதாக பொன்னாடை அளித்து அவரை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சனிக்கிழமை மாலை நேரத்தில் இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்றேன். அது ஒரு புத்தக விழாவுக்கு இத்தனை கூட்டம் வருமானு முதல்ல நாங்கள் யோசிச்சோம். ஆனால் தூயவனோட எழுத்துக்கள் எல்லாரையும் ஈர்த்திருக்கு. தமிழ் மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பு எல்லாரையும் ஈர்த்திருக்கு. முதல்ல தூயவனை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சோகமான விஷயம். ஒரு 2 இல்ல 3 வாரத்துக்கு முன்னாடி அவருடைய மாமனாரை இறந்து விட்டார். இந்த நிகழ்ச்சியை நம்ம கேன்சல் பண்ணிடலாம்னு கூட நினைச்சோம். அப்போ இத்தனை பேர் ஆதரவு கொடுத்ததால அவர் அந்த சோகத்தையும் மீறி வந்திருக்கார். அவர் அமைதி அடையவும் நீங்கள் அதை கோப் பண்ணுறதுக்கும் எங்களுடைய ப்ரேயர்ஸ். ஸோ தூயவனை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, தூயவனை ஃபஸ்ட்டு நான் கம்பர் கழகத்தை தான் பார்த்தேன். அவரோட கவிதைகள் அதில் தான் பரீட்சையாச்சு. அவர் இந்த மரம் உதிர்த்த பறவைகள் இவரோட 6வது புத்தகம், அதுக்கு முன்னுரை எழுத சொல்லும் போது நான் யோசித்தேன், இதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். அப்புறம் ஒரே தகுதி, அவரோட கவிதைகளுக்கு நான் ரசிகன், அதனால சரி சொல்லுவோன்னு. இதுக்கப்புறம் 4 பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்க அந்த புத்தகத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் சொல்ல போறாங்க. அதனால அந்த பாடலை பத்தி நான் முன்னாடியே சொன்னா அது நல்லா இருக்காது. ஆனா தூயவன் எழுதுன மற்ற பாடல்கள் ஒரு 2-3 பாடல்களை மாத்திரம் ஒரு உதாரணத்துக்கு இங்க சொல்லிட்டு அவரை பத்தி ஒரு முன்னுரை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். தூயவன் ஸ்விண்டன்ல இருந்து வந்திருக்காரு. ஸ்விண்டன் தமிழ் சங்கத்துல அவரும் அவர் நண்பர்களும் பல புதுமுறை காலங்களை கண்டு தமிழை வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது தவிர அவர் கொஞ்சம் தேநீர் நிறைய தேடல் அப்படின்னு ஒரு குழுவை அங்கே ஸ்விண்டன் தமிழ் சங்கத்தில் அமைச்சு இதை மாதிரி கவிதைகளை அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துன்னு போறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. பட்டுக்கோட்டையில காவிரி கரையில பிறந்து வளர்ந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜ்குமார் சொன்ன மாதிரி ராமச்சந்திரால வங்காள விரிகுடால கூவம் கரையில இருந்திருக்காரு. நான் அப்போ அங்க இருந்திருக்கேன் ராமச்சந்திரால. இப்ப தேம்ஸ் நதிக்கரையில கவிதை எழுதிட்டு அந்த திரைகளை ஓடி வந்தாலும் தமிழை வளர்க்கணுன்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. இவர் 6 புத்தகங்கள் எழுதிட்டாரு. என் பாதையில் சில பூக்கள், அதுதான் முதல் புத்தகம் நினைக்கிறேன். அப்புறம் எண்ணில் விழுந்த தூரல்கள், எனக்காக ஒரு வானம், நெப்போலியன் குதிரை, தேம்ஸ் நதிக்கரையில் தொலைந்து போனவர்கள், இந்த மாதிரி அந்த 5 புத்தகம் எழுதிட்டு இது 6வது புத்தகம் எழுதிட்டாரு. ராமச்சந்திரன் முடிச்சுட்டு ஓமன் நாட்டில் சில காலம் வேலை செய்யும் போது ஓமன்ல நடந்த தமிழ் கவியரங்கத்துல ஈழத்தில் பூக்கள் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதி அதுக்காக பரிசு வாங்கியிருக்காரு. அப்பேற்பட்டவர் அவரு. அவரோட கவிதைகள் நிறைய ஆனந்த விடல்ல பிரசுரமாயிருக்கு. இதை தவிர அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட மாணவர்கள் நடத்தும் இலக்கிய இதழான முதல் மொழி அதிலையும் பிரசுரமாயிருக்கு. இது மாதிரி வந்திருக்கு. சரி, அவர் கவிதைகள் ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கு இங்கே ஏன் வந்திருக்கோம்னா, அவர் கவிதைகள் கொஞ்சம் வித்தியாசமானவை. இந்த காலத்தை கவிதை எழுதுறது கஷ்டம். என்னால் கவிதை படிக்க முடியும், எழுதுறது எனக்கு முடியாது, படிக்க முடியும். அவர் எழுதுறாரு. அது போன புத்தகத்தில் அவர் ஒரு வரி சொல்லியிருந்தாரு. எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எப்படி நம்ம பார்க்குறோன்றது. இவர் அதில் போடுறாரு. அவர் பார்க்கறது, கண்டது, கேட்டது, பார்த்தது, ரசித்தது எல்லாவற்றின் காட்சி படிமங்களும் கவிதையாகவே புரிந்து கொள்கிறது மனம் அப்படின்னு ஒரு எழுதியிருந்தாரு. அதை எல்லாமே கவிதையாகவே அவர் பார்க்குறாரு. அதுதான் தூயவன்ற பேர் அவங்க அம்மா அப்பா எப்படி வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சேன். தூயவன் எங்க முதல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க? யாராவது சொல்ல முடியுமா? தூயவன்ற பேர் இவரை தவிர இலக்கியத்தை எங்க பார்த்துருக்கீங்களா? ரேடியோ ஸ்டேஷனா? ரேடியோ ஸ்டேஷன் அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தை கம்பர் தூயவன் பேரை முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. ஸோ தூயவன்ற பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. சீதை அசோகவனத்தில் இருக்காங்க. ஆஞ்சநேயர் சொல்றாரு, நீங்க என் தோல்ல உட்காருங்க, நான் அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன், எதுக்கு சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாங்க, அது சரி இருக்காது, அது எத்திக்கல் கிடையாது, அறம் சார்ந்ததல்ல,
அது வந்து என் கணவரோட வில்லின் ஆற்றலுக்கு சரி இருக்காது, அது வந்து இருக்கு அப்படின்றாங்க. அப்போதான் ராமரோட பேரை அவங்க தூயவன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ, அதான் இந்த இலங்கையெல்லாம் என்ன மாத்திரம், இதெல்லாம் என்ன பண்ணிடும், எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சொல்வேன். கண்ணகி மதுரையை தான் சுட்டாங்க, இவங்க என் சொல்லால உலகத்தையே சுற்றுவ, ஆனா அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசாகும் என பேசினேன் அப்படின்றாங்க. ஸோ தூயவன் என்ற பேர் அவ்வளோ புகழ்வாங்க. ஸோ முன்னுரை வாழ்த்துறையில ஒரு 4 கவிதைகள், அதான் இந்த புத்தகத்தை பத்தினா இதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நான் சொல்றேன், ஏன்னா இந்த புத்தகத்தை பேசுறதுக்கு சில தமிழ் வல்லுநர்கள் அடுத்து வர்றாங்க. ஸோ நிறைய தலைப்புல பேசுறாங்க. முதல்ல வந்து சமூகத்தை பத்தி அவரோட பார்வையில ஒரு 2 கவிதை சொல்றேன். எனக்கு பிடிச்சதை நான் சொல்ல போறேன். ஒரு பாம்பாட்டி பத்தி தேம்ஸ் நதிக்கரையில் தொலைந்து போனவர்கள் ஒரு பாட்டி இருக்கார். பாம்பாட்டியோட வாழ்க்கை எப்படி இருக்கு, நஞ்சுன்னு ஒரு கவிதை அது. அதில் சொல்றாரு, எங்கள் ஊர் பாம்பாட்டி மகா கெட்டிக்காரன். பாம்பாட்டி நீங்க ஊர்ல பார்த்துருப்பீங்க, பாம்பு வச்சு எல்லாம் அடக்குவாங்க. எங்கள் ஊர் பாம்பாட்டி மகா கெட்டிக்காரன், கட்டு விரியன், இது பாம்போட பேருங்க வகைங்க, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சாரை, ராஜநாகம், எல்லாமே அவன் சொல்லை மீறியதில்லை. அவன் மகுடி வாசனா எல்லாமே கேட்கும், எல்லாமே அவன் சொல்லை மீறியதில்லை. அவனுக்கு எது கடித்தும் விஷம் ஏறியதில்லை. வீட்டில் பாம்பு வந்து அவனை தான் கூப்பிடுவாங்க, ஸோ அவனுக்கு விஷமே ஏறாது. ஒரு நாள் அவன் செத்து போனான் அப்படிங்கிறது. கடைசி வரி தான் அந்த சமூகத்தை பத்தி சொல்றது. பசி கொத்தி, விஷம் கொத்தி சாவல, பசி கொத்தி இறந்துட்டாங்க. கை தட்டுறாங்க அவர் கை. அது வந்து சமூகம் பல பரிமாணங்கள் எழுதி. அடுத்து நட்பை பத்தி எழுதிட்டாரு, அது கொஞ்சம் கிண்டலும் கேலியமா நிறைய எழுதிட்டாரு. நட்பை பத்தி எழுதிக்கும் போது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பத்தி எழுதுறாரு. ஒரே பெஞ்சில் அமர்ந்திருந்தோம், ஒரே அறையில் வசித்தோம், ஒரே தட்டில் உண்டோம், ஒரே மதிப்பெண் பெற்றோம், ஒரே வேலையில் சேர்ந்தோம், ஒரே கனவு கண்டோம். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், சேர்ந்து வந்தவங்க. இப்ப ராஜ்குமார் சொன்னாங்க அந்த மாதிரி கண்டோம். ஒரு பெண்ணை சந்திக்கும் வரை உயிரோடு இருந்தது நட்பு. நிறைய ஒரு சில்க் ஸ்மிதாவை பத்தி போன புத்தகத்துல ஒரு 4-5 கவிதை எழுதியிருந்தாரு. இந்த வாட்டி எதுவும் எழுதல, அதுதான் எனக்கு ஒரு குறை. ஏன் எழுதுனாரு, வீட்டுல ஏதாவது கண்டிச்சாங்களா தெரியல. பட் இருந்தாலும் ஒரு கமலஹாசனோட பாட்டு மாதிரி கொஞ்சம் பார்த்தா நீங்க மிட்நைட் மசாலா மாதிரி கூட இந்த கவிதை இருக்கும். நான் தலைப்பை சொல்ற வரைக்கும் அடுத்த கவிதை, தலைப்பை கடைசியா சொல்றேன், அதனாலதான் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். ஆடைகளின்றி தழும்பிய உன்னை ரசித்த பின், ஆடைகளின்றி தழும்பிய உன்னை ரசித்த பின், அவசரமாய் உதடு உறிஞ்சி ருசித்த பின், அவசரமாய் உதடு உறிஞ்சி ருசித்த பின், உன் நறுமணத்தில் திளைத்த பின், உன் நறுமணத்தில் திளைத்த பின், நீ கண் தந்த கடைசி சொட்டு சுவையில் கரையும் இச்சமயம் இன்பத்தின் உச்சம். ஃபில்டர் காஃபி. காஃபி குடிச்சிருப்பீங்க. இன்னும் நான் நிறைய எழுதியிருக்கேன். பட் என்னன்னா அடுத்த 4 பேச்சாளர்கள் ஒரு பாட்டை நான் சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது. அதனால அவங்க சொல்லலைன்னா கடைசியா வர்றதுக்கு ராஜ்குமார் வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். பட் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் வரமாட்டேன். ஒரே ஒரு வரியை மட்டும் இந்த புத்தகத்துல வந்து கடைசியா சொல்லி நான் முடிக்கணும்னு வச்சிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தகத்துல ஒரே ஒரு வரி சொல்றாரு, எழுதுகிறவனை தொந்தரவு செய்யாதீர்கள், எழுதுகிறவனை தொந்தரவு செய்யாதீர்கள், எழுத்தும் சொற்களும் செய்யும் தொந்தரவே போதுமானது அவனுக்கு, எழுத்தும் சொற்களும் செய்யும் தொந்தரவே போதுமானது அவனுக்கு. தூயவனுக்கு இன்னும் நிறைய எழுத்து சொல் கவிதை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாங்கள் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வெளியிடணும்னு சொல்றேன். தூயவனுக்கு வாழ்த்துக்கள். இந்த புத்தகம் அவர் கடைசியில் வச்சிருக்காரு. முடிஞ்சா புத்தகம் வாங்குங்க, ஒரு 2 பவுண்டோ ஏதோ முடிஞ்சா டொனேஷனா கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு போயும் படிக்கலாம். புத்தகம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவர் ஒரு 2 பவுண்டு கேட்கிறாரு. நான் நிறைய பேர் சும்மா எடுத்து போய் தூக்கி போட்டுருவாங்கன்ட்டு படிங்க. அதே சமயம் சௌரிராஜன் அவரோட நண்பர் சுண்டல் அவரோட புத்தகங்களும் சிலது நான் வச்சிருக்கேன். போன கம்பர் விழால இருந்து வேணுன்றவா எடுத்துன்னு போகலாம். அந்த டேபிளில் கடைசியில் வைக்கிறோம், அது நீங்கள் இலவசமாகவே எடுத்துன்னு போகலாம். ரொம்ப நன்றி. தூயவன் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி. மிக்க நன்றி ஐயா. நான் கூட ஃபில்டர் காஃபின்னு தான் நினைச்சேன். வீட்டுக்காரமா கேட்டாங்க, தம்பி ஸ்வீடன்ல இருந்து இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை வச்சிருக்கிறாரு அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், நம்ம ஜெயமூர்த்தி அண்ணன் கூட தான் கவுண்ட்ரியில் இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு ரக்பியில் தானே புலவர்ன்ற பேர் அப்படின்னா. உடனே அப்படியா அப்படின்னா, அதான் தமிழ் மீது ஆர்வம் கொண்ட மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கதான் புத்தகம் வெளியிடுவோம். இவ்வளோ ஆர்வமாக இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுவே மிகப்பெரிய மரியாதை இந்த புத்தகத்துக்கு.
முதலாவதாக இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். மரம் உதிர்த்த பறவைகள். இது என்னமோ நம்ம அன்னியன் படத்துல பிரகாஷ் ராஜ் யோசிக்கிற மாதிரி கும்பல கம்பி நம்பள கிம்பி கிம் தம் தும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு தம்பிக்கிட்டே வந்து கேட்டேன், தம்பி என்னப்பா அது, என்ன பேர் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அதனால் அந்த ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஆனால் இந்த கவிதையை நல்லா படிச்சுட்டு நம்மளுடைய இயற்கை ஆர்வலர் ஒருத்தர் நிறைய பகுதிகளுக்கு நடந்து சென்றிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டேன், இயற்கைக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு. இயற்கைக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ மலைகளில் சென்றிருக்கிறேன், பனியான இடங்கள் பண்ணது, பனிமூட்டமான இடங்களுக்கு சென்றிருக்கிறேன், குகைகளுக்கு சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயற்கையை ரொம்ப அருமையாக சொன்னார். மருத்துவர் சரவணப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்படி இயற்கையை யாசித்து சுவாசித்து அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு சரவணப்பா இயற்கை என்ற தலைப்பிலே இந்த கவிதைகளை தொகுத்து வழங்குவார். ஐயா, அவருக்கு தூயவன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார். நாங்களும் பார்க்கிறோம் தம்பி, உங்களை பத்தி எனக்கு தெரியும். அந்த ஃபில்ம் காப்பிலே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. தூயவனை பத்தி இன்னும் ஒரு விஷயம் ஐயா பேசுறதுக்கு முன்னாடி, எய்ட்ஸ் விழிப்புணர்வு பத்தி ஒரு அருமையான நாடகத்தை 1997 எழுதுன தம்பி. ராமச்சந்திரா கல்லூரியில மிக அருமையா அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்போ ஐயா, இப்போ நம்ம ஃபோன்ல பழகி ஸ்க்ரால் பண்ணி எல்லாமே ஃபோன் ஆயிடுச்சு. அதனால தான் வச்சுட்டேன் ஃபோனை. நான் இப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் எழுத முடியும். வணக்கம். சிறந்ததொரு வள்ளுவாரை சேயாக பெற்றவளே, அறம் திகழ வந்தவளே, ஆவியே சிந்தவளே, அவையுள்ள பெரியோருக்கு என் வணக்கம். இந்த அருமையான மாலை பொழுதிலே கவிஞர் தூயவன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் இங்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அருமை நண்பர் வாசு அவர்களுக்கும் கவிஞர் தூயவன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த இயற்கை என்பதை பற்றி பேச வேண்டும் என்கின்ற பொழுது நான் மிகவும் யோசித்தேன். கல்தோன்றும் அந்தோன்றா காலத்தை முந்தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடி. நமது நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் வளர்ந்து வந்த வேலைகளிலும் உலகின் பல பகுதிகளிலும் பார்க்கின்றால் இயற்கையை போற்றி ஆற்றங்கரை ஒட்டித்தான் நாகரிகங்கள் வளர்ந்து வந்தன. எனவே தமிழ் இலக்கியத்திலும் தமிழிலும் பல இடங்களிலே இயற்கையை பற்றி, நீரை பற்றி, நதிகளை பற்றி, மலைகளை பற்றி, ஆறுகளை பற்றி எத்தனையோ குறிப்புகள் காணப்படுகின்றன. சிலப்பதிகாரத்தின் மங்கள வாழ்த்து பாடலில் உங்களுக்கு தெரியும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்களதார் சென்னி குழுவன் குடைபோன்று அங்கன் உலகளித்தனான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனடி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்கின்றார்கள். இங்கே திருக்குறள் ஆர்வலர் இருக்கின்றார். இந்த திருக்குறளின் முதல் அத்தியாயம் கடவுள் வாழ்த்து, 2வது வான் சிறப்பு. இந்த வான் சிறப்பில் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், நீரின் ரமையா உலகு என்கிறார். இந்த கடந்த ஆண்டு நான் கம்பன் விழாவிலே கலந்து கொண்டு கம்பவாரதி ஐயா அவர்களை சந்தித்த பிறகு என் கம்பராமாயணத்தின் மீதான எனது ஆர்வம் மிகவும் அதிகமாக வளர்ந்துவிட்ட காரணத்தால் இப்பொழுது கம்பராமாயணத்திலே நிறைய பாடல்களை படித்துக் கொண்டிருக்கின்றேன். கம்பராமாயணத்தின் முதல் பாலகாண்டத்தின் முதல் படலம் ஆற்றுப்படலம். நீரை பற்றி தான் கம்பன் பேசுகின்றான். மிக அருமையாக கம்பன் ஆற்றை பற்றி பேசுகின்றார். இதை கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் என்று பேசுகின்றான். மலைகள் தோறும் செண்பக காடுதோறும் செல்கின்ற ஆறுகளை பற்றி பேசுகின்றான். முல்லையை குறிஞ்சியாக்கி என்றெல்லாம் பேசுகின்றான். இன்னொரு பாட்டில் அழகாக சொல்வார், குடிச்சியர் இடித்த சுண்ணம் குங்குமம் கோட்டம் ஏலம் என்று இத்தீந்தேன் அகிலோடு நாரும் அன்றே அப்படின்னு சொல்றார். இப்படி இத்தனை மணந்து கொண்டிருந்த ஆறுகள் இன்றைக்கு எப்படி மணக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் இருந்த நீர்நிலைகள் இப்பொழுது எப்படி மாறிவிட்டன என்பதைத்தான் நதிகள் பற்றிய பல பாடல்களில் தூயவன் அவர்கள் தன்னுடைய இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார்.
அதை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன். முதல் எங்களூர் நதி என்ற ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். அந்த பாடலில் மலையில் பிறந்த நதி என்ன ஆயிற்றென்றே தெரியவில்லை என்று முழுதாக எழுதி கடைசியில் களிமண் வாசனை சொன்னது இது காணாமல் போன எங்களூர் நதிதான் என்று சொல்கின்றார். மிக அருமையாக எழுதிய இந்த பாடலை மிக அருமையாக எழுதியிருக்கிற தூயவன் அவர்களே. நதியை பற்றி இன்னொரு பாடல் சொல்லி இருக்கின்றார். நதி என்றே நினைக்கிறது மீன் தொட்டியில் வளரும் மீன், நதி என்றே நினைக்கின்றேன் மீன் வளர்க்கும் நானும், ஆனால் இது நவீன அடுக்ககத்தின் அடித்தளத்தில் ஓடும் பெயரற்ற ஒரு நதி இருக்கின்றார். சோ அந்த நதிகளின் மேலே அடுக்ககங்கள் கட்டப்பட்டு விட்டு இன்று என்றைக்கோ எல்லாம் ஆகிவிட்டதனால இயற்கையை நாம் ஒரு வகையில் உண்மையிலேயே மதிக்காமல் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்குமே என்ற வருத்தத்தின் உச்சத்தில் இதையெல்லாம் அவர் எழுதியிருக்கின்றார். மேலும் ஒன்று எழுதியிருக்கின்றார். சுவரில் ஓடும் ஆறு என்று அழகுக்கென அள்ளி எடுத்து அலங்கரித்த வீட்டின் சுவரெல்லாம் சலசலத்து ஓடுகிறது ஆறு. எவ்வளவு அருமையாக எழுதியிருக்கின்றார். இதுவும் விகடன் சொல்வனத்தில் வெளியானதுதான். இப்படி நதிகளை பற்றி அருமையாக எழுதியிருக்கின்ற இவர் இன்னொன்று மிக அருமையாக சாபம் என்கின்ற ஒரு கவிதை. நெகிழி குப்பியில் அடைபட்டிருந்த நதி நீர் வழங்கப்பட்டு இனிதே தொடங்கியது நதி நீர் சேகரிப்பு மாநாடு. அதனால்தான் நெகிழி குப்பி இல்லாமல் நான் இதை தண்ணீரை எடுத்து மிக அருமையாக எழுதினேன். எவ்வளவு ஒரு தாக்கம் அது பாருங்க. ஆனா இதை இந்த கூட்டத்திலே என் அன்பு தோழி டாக்டர் லாவண்யா சுந்தரம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவர்களும் இதே போல ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். அவரும் ஒரு கவிதை என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த நெகிழி குப்பியை நெகிழி குப்பியில் அடைபெற்றிருந்த நதிநீர் வழங்கப்பட்டு இனிதே தொடங்கியது நதிநீர் சேகரிப்பு மாநாடு என்பதை போல அவரும் ஒன்று எழுதியிருக்கின்றார். அவர் 9/1/2022 அன்று இந்த கவிதையை எழுதி எனக்கு அனுப்பியிருந்தார். ரகரகமா குடம் இருக்கு, விதவிதமா வாளி இருக்கு, வத்தி போன வைகரையோ குளிர்வான குப்பி. ஏனென்றால் வைகை நதிக்கரையிலிருந்து பல பன்னாட்டு நிறுவனங்கள் நீரை உறிஞ்சுவதாக செய்தி வந்த போதுதான் அதை பார்த்து இதை எழுதியதாக அவர் எனக்கு சொன்னார். இது போல நிறைய கவிதைகள் எழுதியிருக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு உதாரணமாக மிகச் சிறப்பான ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் தூயவன். அதை பார்த்து உண்மையிலேயே நான் உள்ளம் நெகிழ்ந்து போனேன். இதை பார்த்த பிறகு நான் 2 மாதங்களுக்கு முன்னால் நான் எனது சொந்த ஊருக்கு சென்றிருந்த போது அங்கே நாங்கள் விளையாடிய ஆறு, சின்னதாக ஒரு ஆறு ஓடும், ஒரு தாமரை குளம் என்ற குளம் இருந்தது. அந்த குளம் காணாமல் போய்விட்டது. நான் புளிய மண்டலத்தில் விளையாடிய ஞாபகங்கள். சொல்ல போனால் என் ஊர் ஆற்றை பார்க்கின்ற பொழுது ஆற்றில் வற்றிவிட்டது தண்ணீர், ஆனால் என் கண்களில் வற்றாத ஜீவன் அந்த தண்ணீர். உண்மை அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த பாடலை பார்த்தவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். நிறையாத எங்களூர் குளம் கடைசியாய் நிறைந்திருக்கிறார். ஜேசிபிகளால், பழுதூக்கிகளால், கட்டுமான பணியாளர்களால் நாங்கள் கல்லெறிந்த குளம் கற்குயல்களோடு சீக்கிரமே அடுக்ககமாகிவிடும் பொழுதினில் இன்னும் ஒரு முளையெடுத்த மொழியாய் பூமித்தாய். எவ்வளவு ஒரு ஆக்ரோஷம், எவ்வளவு ஒரு கோபம், எவ்வளவு ஒரு வேதனையோடு இந்த இதை எழுதியிருக்கின்றார். இந்த பாடலில் அவர் முளையெடுத்த மொழியாய் பூமித்தாய் என்று எழுதியிருக்கிறார். அப்படி நதிகளை தனது தாயினுடைய பாலாக நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்கின்றார். ஒரு முகம் தெரியாத ஒரு கவிஞர் இதே போல் எழுதியிருக்கின்றார். எனக்கு அவருடைய பெயர் தெரியாது. ஒரே ஒரு கால்வாயில் ஊர்வலம் வரும் நீரில் ஆங்காங்கே நெற்பயிர்கள் அன்னையின் பால் குடிக்கும். மிக அருமையாக சொல்வார். கம்பரின் காவியத்திலும் நீங்கள் காணலாம். அவனும் ஆறுகளை ஒரு தாயின் போல நினைத்திருக்கின்றான். இறைவிதன் குடத்து எண்ணில் பல்வேந்ததும் பழகுதல் ஒழுக்கில் வழிபூண்டது சரவு என்பது சரை என்ற ஒரு நதி. சரவு என்பது தாய்மொழி என்னது. இவ்வுறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கலாம். எல்லா உயிர்களுக்கும் இப்படி இருக்கின்ற ஒரு ஆறுகளை, நீர்நிலைகளை, நீரோடைகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த வேதனையின் வெளிப்பாடுதான் இந்த பாடல், தூயவன் பாடல். மிக நன்றி. மேலும் ஒரு இடத்திலும் கம்மன் இந்த மாதிரி பேசுகின்றார். அது கிஷ்கிந்தா காண்டத்திலே சுரபுன்னை மரங்கள் அடர்ந்த காடுகளில் பெரிய நதிகளை பற்றி பேசும்போதும் இதேதான். வளைதூர் காணையாறு மாநில கிழத்தி மக்களுக்கு உடைதூர் மலைமா பொங்கை சுரந்தவால் ஒழுக்கை வட்ட என்று மிக அருமையாக கம்பன் பாடியிருக்கின்றான். இதையெல்லாம் தாண்டி
இன்னொரு கவிஞரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இது என்னுடைய குடும்பத்தில் பகிர்ந்து கொண்ட பாடல். இந்த கவிதை எழுதிய கவிஞர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அது ஏற்படுத்திய தாக்கத்தை நீங்களும் உணர்வீர்கள் என்பதற்காக அந்த பேரறியாத கவிஞனுக்கு என் வணக்கங்கள். தூயவர்களுடைய அதே மனநிலை அந்த கவிஞருக்கும் இருந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். விரால் மீன் ஏரி என்றும், விடைச்சக்கெண்டை குளம் என்றும், குறவை மீன் குட்டை என்றும், குள்ளக்கெண்டை கால்வாய் என்றும், ஐரை மீன் தாங்கள் என்றும், ஆறாமீன் சதுப்பு என்றும், உழுவையும் நெத்திலியும் ஊர்ந்து வரும் ஓடை என்றும், வாடையும் விளாங்கு மீனும் வளருகின்ற கம்மாய் என்றும் 61 பெயர்களிலே அமைந்திருந்த நீர்நிலைகள், 61 பெயர்களிலே அமைந்திருந்த நீர்நிலைகள் அத்தனையும் இன்றைக்கு அழிந்தொழிந்து போனதனால் பாடையிலே வருவது போல் கூடையிலே வருகின்ற குளிர்ந்துரைந்த கடல் மீனை குழம்பு வைத்து தின்கின்றோம். பாடையிலே வருவது போல் கூடையிலே வருகின்ற குளிர்ந்துரைந்த கடல் மீனை குழம்பு வைத்து தின்கின்றோம். ஓடையிலே ஓடி வரும் உயிர் மீனை பறிகொடுத்து கூடை மீன் தேடி நாங்கள் குறுகி போனோமடா. எவ்வளவு அருமையாக இன்னொரு கவிதையில், ஆற்று நீர் பாசனம் அருகி மறைந்து வர, ஏரி நீர் பாசனம் இனி இல்லை என்றாக, கண்மாய் பாசனமோ காணாமல் போய்மறைய, எந்த பாசனத்தால் எம்பயிரின் உயிர் காப்போம், எந்த நீரை கொண்டு எம்புயரை என்று எவ்வளவு உணர்ச்சியாக அந்த கவிஞன் எழுதியிருக்கின்றார். அதே உணர்ச்சியை தூயவனின் கதைகளிலும் நான் கண்டேன். வாழ்த்துக்கள் தூயவன் அவர்களே. அடுத்து இன்னொரு கவிதை. இப்பொழுது நதியை பற்றி பார்த்தோம் இயற்கையிலே. இன்னொன்று நிதானம் என்ற கவிதையிலே மொக்கு மலர்களை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார். எப்படி ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியினை மிகச் சிறப்பாக அவர் எழுதி காட்டியிருக்கின்றார். மொக்கு மலராவதை காணும் பொறுமை இல்லை உங்களுக்கு, மொக்கு மலராவதை காணும் பொறுமை இல்லை உங்களுக்கு, உங்கள் அவசரங்களை பொறுமையாக பார்த்தபடியே இதழ் விரிக்கும் மொக்கு. எவ்வளவு அருமை, மிகச் சிறப்பாக எழுதியிருக்கின்றார். இதற்காக நான் பார்க்கும்போது மொக்கு மலராவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று நான் யோசித்து பார்த்தேன். அதற்காக தமிழ் இலக்கியங்களில் சென்று பார்த்த பொழுது, தமிழ் இலக்கியத்திலே பூனுடைய பருவங்கள் சில இடங்களில் 7 பருவங்கள் என்றும், சில இடங்களில் 13 வகை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அரும்பு, நனை, முகை, மொக்குள், முகிழ், மொட்டு, போது, மலர், பூவி, புதும்பர், பொம்மல், செம்மல் என்று அத்தனை பருவங்கள் பூவுக்கு இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அப்படி ஒரு மொக்கு வளராகும் இந்த நேரத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் கம்பன் பார்த்திருக்கின்றான், திருவள்ளுவன் பார்த்திருக்கின்றான். அவர்களுக்கெல்லாம் இருந்த நிதானம் நமக்கு இல்லை. ஏன் என்று நான் என்னை நானே கேட்டுக்கொண்டிருந்தேன். சொல்ல போனால் கம்பனுடைய ஒரு காவியத்தில் பார்த்தால், ஏந்தில முளையாடே எழுதரு எழிலாடே காந்தலின் முகைகளின் கண்டொரு களிமண்ணை களி மஞ்சள் என்ற ஒரு பாடலில் காந்தல் மலர்களின் முகைகளை பார்த்து ஒரு மயில் பார்த்ததாக எழுதியிருக்கின்றார். இன்னொரு பாடலிலே முற்றுரு முகையின்றி முரல்கிட சில தும்பி விழுதுரு முதல் மாதே அம்மலர் விதி கோங்கில் என்று கோங்கை மலர்களின் மீது இருக்கின்ற முற்றிய முகைகளில் தேனெடுத்து ஓடுகின்ற வண்டை பற்றியும் கம்பன் எழுதியிருக்கின்றார். இதை பார்த்து நான் சிரித்து போனேன். இன்று காலையில் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியிலே திருவள்ளுவர் பைத்தியமாக கந்தசாமி பாரதி அவர்கள் இருக்கின்றார் என்று கந்த பாரதி இருக்கின்றார் சொன்னார்கள். அதனால திருவள்ளுவரும் இந்த மலர்களை பற்றி எழுதியிருக்கின்றார். ஓகே, முகை மொக்குள் உள்ளது நாற்றம், அதே போல நகை மூக்குள் உள்ளது ஒரு பொருள் உண்டு என்று. அதாவது முகைக்குள் ஒரு வாசனை இருப்பது போல நகைக்கின்ற பெண்களுக்கு உள்ளத்திருக்கின்ற காதல் வெளிப்படும் என்று திருவள்ளுவர் கூறியிருப்பதாக சொல்லினார். இதே காதல் நோயை பற்றி திருவள்ளுவர் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றார். காலையில் அரும்பாகி பகல் பொழுதில் காலை அரும்பி பகலில் போதாகி மாலையில் மலரும் இந்நோய் என்று சொல்கின்றார். இங்கே இந்த 2 உரல்களில் மட்டுமே அரும்பு, போது, மலர், முகை, மொக்குள் என்று மலர்களின் 5 பருவங்களை திருவள்ளுவர் காட்டுகின்றார். இப்படி இருக்கின்ற இந்த பருவங்களை பார்க்கின்ற அளவுக்கு நமக்கு நிதானமும் இல்லை, நமக்கு நேரமும் இல்லை என்று இந்த காலத்தில் உண்மையிலேயே நான் வருத்தப்படுகின்றேன். அதை மிகச் சிறப்பாக காட்டியிருக்கிறார் தூயவன். நன்றி. அடுத்து தென்றல் காடை பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறார். இது என்ன என்றால், குண்டும் குடியுமான தெரு, சைக்கிள் நுழையும் இடத்தில் ஆட்டோ, நடைபாதை இடித்தபடி கார், துரித கதியில் நடந்து ஓடும் பள்ளிச்சிறார்கள், பாதசாரிகளை குளிர்வித்து நனைந்தபடி தண்ணீர் லாரி, வீதியை அடைத்து நகரும் சமயம் பரபரப்பன்றி இவை எதுவிலும் நசுங்கி விடாமல் கடந்து செல்லும் காற்றுக்கு தென்றல் என்று வேண்டும். இப்படியா தென்றல் இருந்தது? இப்படியா தென்றல் இருந்தது?
இதில் அவருடைய உண்மையிலேயே ஆரம்பத்தை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நன்றி நன்றி துயவன் அவர்களே. இந்த தென்றலை பற்றி பேசுகின்ற பொழுது எனக்கு மிக பிடித்த 2 பாடல்களை உங்களோடு பேசினேன். தென்றலை பற்றி எத்தனையோ கவிகள் என்னென்னவோ எழுதியிருக்கின்றார்கள். கம்பனும் எழுதியிருக்கின்றார். கம்பன் காவியத்திலே 20 இடங்களுக்கு மேலே தென்றலை பற்றி அவர் பாடியிருக்கின்றார். அதை பாடுகின்ற அளவுக்கு இங்கே நமக்கு நேரமில்லை. இருந்தாலும் கண்ணதாசனின் 2 கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இது 1965ஆம் ஆண்டு வெளியான திருவிளையாடல் என்ற படத்தில் கே.வி. மகாதேவன் அவர் இசையில் கண்ணதாசன் எழுதிய பாடல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், ஆடை பூட்டி வைத்த மேனியிலும் தமிழ்ந்திடும் தென்றல், கார்குழலை நீராட்டி கண்ணிரண்டை தாளாட்டி தேனிதழில் முத்தமிட்டு சிரித்திடும் தென்றல். இவர் சொல்கின்ற தென்றல் அப்படியா? டயருக்குள்ள சைக்கிள் கீழ்லாம் போட்டு மாதிரி சொல்றாரு. எவ்வளவு தூரம் மாறி போச்சு என்பதுதான். இன்று காலை இங்கு வருவதற்கு முன்னால் இசைக்கவிஞர் ரமன் அவர்களிடமிருந்து ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு அக்டோபர் 25 இதே நாளில் தான் இசைக்கவி ரமணன் அவர்கள் மெல்லிசை விஸ்வநாதனை ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்ததாகவும், இன்றைக்கு அக்டோபர் 25 இன்று சென்னையிலே அவருக்கு கண்ணதாசன் விழாவிலே MS விஸ்வநாதன் விருது வழங்குகிறார்கள் என்றும் நான் அறிந்தேன். எல்லோரும் கைதட்டணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பாராட்டுகிறார்கள். அவருக்கு பாரதியின் பாடல்களிலும் கண்ணதாசன் பாடல்களிலும் மிகுந்த ஈர்ப்பு உண்டு. அதனால் அவருடைய விருது பெறுகின்ற இந்த நாளிலே, இந்த அக்டோபர் 25 இந்த விழாவிலே தென்றல் பற்றி பேசுகின்றதால் கண்ணதாசனின் தென்றல் பற்றி இன்னொரு பாடலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது MS விஸ்வநாதன் இசையில் பாசமலர் படத்தில் வந்த பாடல். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே. அந்த பாடல் தெரியும். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. இப்படியெல்லாம் இருந்த தென்றல் இன்றைக்கு எப்படி வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை மிக அழகாக தூயவனார்கள் குறிப்பிடுகின்றார். இந்த சமயத்திலே நான் பாரதிதாசனை பற்றி குறிப்பிட்டாக வேண்டும். ஏனென்றால் அழகின் சிரிப்பு என்ற கவிதையிலே தென்றல் பற்றி அவர் மிக அருமையாக எழுதியிருப்பார். கழுகுடு நெடியது என்னை கவல்கின்ற சந்தனங்கள் சமைகின்ற புதிய என்னை உனை தந்தாள் தமிழை தந்தாள் தமிழெனக் அகத்தும் தக்க தென்றல் நீ புறத்தும் இன்பம் அமைவுறச் செய்வதை நான் கனவிலும் மறவேன் என்றார். அந்த பாடல் சொல்கின்றார். இதை ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்றால், முன்னுரையிலே வாசு அவர்கள் கேட்டிருந்தார், நசுங்காமல் சென்றது தென்றல் எப்படி என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பாரதிதாசன் பாடலிலே ஒரு பதில் இருக்கிறது. தின்குன்றை தூள் தோளாய் செய்யணும் செய்வாய் நீ தென்றல், தின்குன்றை தூள் தூளாக செய்யணும் செய்வாய் நீ ஓர் துணி அணிச்ச பூவும் நோகாது நுழைந்தும் செய்வாய். சோ எதையும் இல்லாமல் நசுங்காமல் நுழையும் ஆற்றல் பெற்றது தென்றல் என்பதை மிக அழகாக காட்டியிருக்கின்றார் பாரதிதாசன். அதே போலத்தான் இங்கேயும் காட்டியிருக்கின்றார்கள். சோ இறுதியாக ஒரே ஒரு கவிதை, அவருடைய கவிதை சுழலி என்ற ஒரு இதில் அவர் சொல்கிறார், இந்த பூமி மனிதர்களுக்கான மட்டுமல்ல என்று. அப்படி இருக்கின்ற இயற்கையை நாம் எல்லோரும் வணங்குவோம். அப்படி வணங்கினால் அவர் சொன்னது போல அரசியலை பாடம் செய்து ரசித்து முகர்ந்தவர்கள் கலைஞனாய் கவிஞனாய் பித்தனாய் இருப்பார்கள் என்று சொன்னார். அதில் கடைசியாக ஒரு வரியை நான் சேர்த்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே இயற்கையை நேசிப்பவர்கள் நல்ல மனிதனாயும் கூட என்று. எனவே அருமையாக வச்சிருந்தார். ஒரே ஒரு இதுல கடைசியாக மறுபடியும் இந்த 3ஐ பற்றி நான் பேசினேன். காற்று, மலை மற்றும் நதி மற்றும் மலர் பற்றி. இந்த 3ம் சேர்ந்து கண்ணதாசன் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையிலே எழுதிய ஒரு பாடல் இருக்கிறது. அது உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக. அந்த பாடலினுடைய உட்பொருளை நீங்கள் கேட்டு ரசிக்க வேண்டும் என்று கூறி, இறுதியாக தூயவன் அவர்கள், தூயவன் என்று பெயர் வைத்தது கம்பனிலிருந்து அவர் உதாரணம் காட்டினார். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இந்த புத்தகத்தை படித்த பிறகு அவர் தீயவன் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இப்படி தூயவன் கம்பனில் காட்டிய வாசு அவர்கள் காட்டிய உதாரணம் இவர் தீயவன் என்று சொல்கிறாரே என்று. இல்லை, இயற்கை பேரழிவை செய்யக்கூடியவர்களை உள்ளத்தை தீயாக சுட்டரிக்கும் தீ அவன். அதனால் இந்த தூயவன் மட்டுமல்ல, இந்த இயற்கையை நேசிக்கின்ற தாயவன். இந்த தாயகனின் பாடல்கள் இன்னும் பல 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், இன்னும் அவர் படைப்புகள் படைக்க வேண்டும் கூறி வாழ்த்து கூறி நன்றி. நான் தொகுப்பாளன் என்பதை மறந்து மெய் மறந்து கேட்டுக்கொண்டே இருந்துவிட்டேன். அருமையான பேச்சு. தமிழின் சிறப்பு அதுதான். பேசுபவருக்கும் நேரம் போவது தெரியாது,
கேட்பவர்களுக்கும் நேரம் போவது தெரியாது. ஆனால் இந்த இடத்தை வாடகை விட்டவர்களுக்கு மட்டும் நன்றாக ஆகையால் அவர்களுக்கென்று நம் தமிழ் பற்றை, தமிழ் அன்பை நேரத்தோடு கொண்டு செல்ல முயற்சி செய்கிறேன். சமூகம் என்ற அந்த அருமையான தலைப்பிற்கு பொருத்தமானவர் நமது விசுமலையன். ஏனென்றால் எங்கு தமிழ் சமுதாயம் ஒன்று கூடுகிறதோ அந்த இடத்தில் சமூக பொறுப்போடு உள்ள பேண்ட் போட்டனாலும் மேல வேஷ்டி கட்டிட்டு தமிழனாய் வந்து நிற்பார். எல்லாரும் பயங்கரமா படிச்சுட்டு வந்து அருமையா பேசுவாங்க. ஆனா அவர் டப்புன்னு வருவாரு, சாடாம எடுப்பாரு, அருமையா பேசிட்டு போவாரு. ஆனா இன்னைக்கு பக்கம் பக்கமா எடுத்துட்டு வந்திருக்கிறார். இப்பதான் அவர் தீயவன் அருமையான பெயர் கொடுத்தாங்க. சமூகம் என்ற தலைப்பில் பேச அன்பு விசு அவர்களை அழைக்கிறோம். தான் பேசுவோம். தலைவர் இல்லை இந்த நிகழ்ச்சி, அதுவே புதுமை இதுமை. எனவே நூலாசிரியர் தலைமாந்தன் என கொண்டு தூயவன் தொடங்கி தொகுப்பாளர் அன்பாளர் ராஜ்குமார், நூலை வெளியிட்ட பண்பாளர் பாலா, நூல் பெற்ற மருத்துவர் நாச்சியப்பன், வாழ்த்துறை வழங்கிய மருத்துவர் வாசு, நூலை கலந்தாய்வு செய்யவிருக்கின்ற மருத்துவர் செஞ்சுட்டாரு, நான் எழுதினேன், மருத்துவர் கோமதி, மருத்துவர் கந்தசாமி பாரதி ஆகிய சான்றோருக்கும் ஆயினர் அனைவருக்கும் என் அன்பு சுமைக்கும் வாழ்த்தும் வணக்கமும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சமூகம். இதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது 144 கவிதைகள் படித்தேன் அந்த பிடிஎஃப் காப்பியில். அப்போ வந்து இது ஃபஸ்ட்டு வந்து 140 ஒருவேளை திருவள்ளுவர் அதிகாரம் 144 இருக்குமோ, அதை வச்சு ஒரு எழுதியிருக்காரா? இல்லை. அப்புறம் இது அப்புறம் ஓகே 14வது கவிதைக்கு போனேன். அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படின்னா சேன் ஒரு டாபிக், சே அப்படி ஒரு அது ஒரு அதிர்ச்சியா இருந்தது பார்த்துட்டு. சேன்னுட்டு வந்து ஒரு சே அப்படின்னு வைப்பாங்க, எதுக்கு இது சேன் ஒரு டாபிக் வச்சுப்பேன். அதில் தான் வந்து அதோட கவிதை வந்து நான் சொல்றேன். மருத்துவர் போராளியானால் நோயாளிகள் குணமடைகிறார்கள், போராளி மருத்துவனானால் நோய் குணமடைகிறது. ஸோ அப்போ இது சமூகம்னா அப்பதான் யோசிச்சேன், ஓ சேக்குவாரை பத்தி பேசுறாரோ இவரு அப்படின்னுட்டு. ஒரு சேக்குவாரை பத்தி பேசுனீங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு. அப்பதான் வந்து சேக்குவாரை பத்தி பேசுறாரு. அவர் வந்து சமூகத்தை வந்து சேக்குவார் லெவலுக்கு, அதாவது எப்படின்னா ஒரு அவர் வந்து அர்ஜென்டினாவை போய் இறந்தாரு. பட் கியூபா நாட்டில் போய் அவர் போராடி அவரோட சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதனால ஒரு மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குற லெவலுக்கு சமூக போராளி அவர். ஸோ அதனால அவர் சேர்ந்தது அதை படித்த உடனே எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. அதுக்கு அடுத்தது 2வது கவிதை வந்து நான் இப்போ சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, இவரோட கவிதை ஒன்று தோண இது ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கு ஆக்சுவலா. அதை பேஸ் பண்ணி தான் நான் செகண்ட் இது படிக்கும் போது உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய வைரம் வந்து எப்படி வந்து ஒரு தொழிலாளியின் இருட்டை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படின்னு காட்டுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 வரியில முத்தான கவிதை நீங்க கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப பிடிச்சது எனக்கு அதுல. ஸோ அது முதலாளித்துவம் என்ற தலைப்புல வந்து வைரம் கிட்டும் வரை தோண்டப்படுகிறான் சுரங்க தொழிலாளி. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல தப்பா படிச்சேன், தூண்டுகிறான் தொழிலாளி படிச்சிட்டேன். அப்புறம் தோண்டப்படுகிறான்னா அப்போ ஓகே அவனையும் சுரண்டுறாங்கன்றது ஒரு முதலாளித்துவத்தை வந்து இதையும் நல்லா நீங்க ஒரு நல்ல கம்பாரிசன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த இது. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து மூணாவது வந்து எனக்கு வந்து புத்தரை படிச்சு தம்மம்னு ஒரு படிக்கும் போது எனக்கு வந்து தம்மம்னா அப்படியே மீனிங் எனக்கு புரியல ஆக்சுவலா. தம்மம்னு அப்புறம் தான் ஒரு புத்தரை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் படிச்சப்ப உடைந்த புத்தன் பொம்மையை ஒட்ட வைத்து விளையாடும் குழந்தையின் கையில் போதி மரத்து பூக்களின் வாசனை. அது வந்து என்ன இது ஒரு பொம்மை உடைந்த பொம்மை, ஆனா
அதை வச்சு ஒரு குழந்தை விளையாடுது. ஆனா அதுல வந்து என்னன்னா ஒரு ஒற்றுமை, அதுல வந்து எல்லாமே ஒரு சமூகம் உடைந்திருக்கு சமூகத்தை கூட புத்தர் எப்படி யோசிச்சாரோ அந்த மாதிரி நீங்க ஒரு மானுடத்துக்கு என்ன செஞ்சாரோ அது தகுந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது நிறைய எழுதி வச்சிருந்தது. அப்புறம் முன்னாடி என்னன்னா இது நீங்க வந்து அம்மாவை பத்தி ஒரு கவிதை போட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது நகல் அப்படின்னு ஒரு கவிதை. அந்த கவிதையில வந்து அம்மாவை போலவே ஒரு அம்மாவை பார்த்தேன், அந்த அம்மாவை போலவே இருந்தால் என் அம்மாவும், அன்பின் சாயைகள் உலகெங்கும் ஒன்று போலவே இருக்கின்றன. இது வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சண்டை, ரஷ்யா யுக்ரைன் வாரு, காசா இஸ்ரேல் வாரு, இதெல்லாம் வந்து நினைக்கும் போது ஆக்சுவலா இந்த ஒரு கவிதை போதும் வந்து எல்லா அன்பின் சாய்கள் எல்லா அம்மாவும் நம்ம யாரையும் வந்து வேற்றுமையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது வந்து ஐ ஃபெல்ட் லைக் அந்த ஒரு தாக்கம் இருந்தது. படிச்ச உடனே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச கவிதை. நான் பார்த்தோன்னே என்ன தோணுன்றதை வச்சு நான் இப்போ எழுதினேன் ஆக்சுவலா இதை. அதுக்கோசம் அது பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் அருமருந்து என்ற தலைப்பில் நீங்க ஒன்று எழுதியிருக்கீங்க. அது வந்து என்ன டாக்டர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் நடக்குது, நம்ம ஃப்ரீன்றதால பிரச்சனை இல்லை. குறுந்தொகை பாடலாய் நீட்டிக்கும் மருந்து சீட்டு இறுதி வரி அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவ சுருட்டலை வந்து நான் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரே பொறுமை நான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அதுவும் நல்லா இருந்தது எனக்கு. அப்புறம் இது நேர்மையான உழைப்பு பற்றி நீங்கள் சமூகத்தில் சொல்லியிருக்கீங்க, அதுவும் ரொம்ப பிடிச்சது. என்னன்னா இது யாரோ சிந்தியதுதான் என்றாலும் சிற்றரபின் களவுச்சோட்டில் ஒட்டியிருக்கும் யாரையும் ஏமாற்றாத உழைப்பு அப்படின்னுட்டு. ஸோ அது வந்து நம்ம ஒரு எறும்பு வந்து சாப்பாடு நமக்கு நம்ம சிந்தின சாப்பாடு எடுத்துட்டு போனாலும் அது உழைச்சி சாப்பிட்றோம். அதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் நீங்கள் பயங்கரமா பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் எங்கிருந்து உங்களுக்கு தோணுதுன்னு தெரியல, பட் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த. அப்புறம் இன்னொன்று வந்து இது சரவணப்பா சொன்னார் ஒரு இது, நானும் அது நான் படிச்சதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் சமூகத்துக்கு ஈக்குவலாக வர மாதிரி பார்த்து தான் நான் எழுதினால அதை எடுத்து வச்சிருந்ததில்ல. அந்த மலையில் பிறந்த நதி திருக்குழாயில் திறந்தவுடன் வந்த நதியா என்று தெரியவில்லை, படித்துறையில் காலநினைத்தவுடன் மனதில் இனித்த நதியா என்று தெரியவில்லை, பெருமழை காலத்தில் கரையுடைத்து ஊருக்குள் வந்த நதியா என தெரியவில்லை, வீடு கட்ட கொட்டிய மணலில் களிமண் வாசனை சொன்னது இது காணாமல் போன எங்களூர் நதி அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இந்த மணல் திருட்டை பத்தி நீங்க எழுதுன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. சமூகம்னால திருட்டு சுரண்டல் அப்புறம் இதுல அந்த யானையை வந்து அந்த கோயிலை வச்சு பார்க்கறத வச்சு ஒரு கவிதை இருந்தீங்க, நல்லா இருந்தது. மின்வேலி அமைத்து வெடிமருந்துகள் வெடித்து மறைவாய் படுகொலியை தோண்டி மயக்க தோட்டாக்களால் தாக்கி பயிர்களில் கொடிய விஷயங்களை தூவி எப்படியெல்லாம் துரத்தி அடித்து விட்டு எந்த சலனமும் இன்றி கோயிலின் அதிசரித்து பார்த்து கைகூப்பி கும்பிட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் கலையை யாரிடம் பயின்றீர்கள் பிரியுமுள்ள மாநிலங்களே. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து யானைகள் இருந்த இடத்த வந்து நம்ம ஆக்குபை பண்ணிட்டு இப்போ வந்து அதை வந்து ஒரு கோயிலில் வந்து கட்டி வச்சு அதை வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுலாம் வந்து ஆக்சுவலா ரியலி குட். அது வந்து அதை நான் எத்தனை பார்த்துருக்கேன், பட் யானையை யார் பாவம் இந்த யானை தான் நான் யோசிச்சிருக்கேன் தவிர இந்த ஒரு சமூக பார்வையை நான் பார்த்தது கிடையாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. அப்புறம் இது கொடியது என்ற தலைப்பு நீங்க சொல்லியிருக்கீங்க, அது வந்து அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. அப்புறம் சர்க்கஸ் புலி மீண்டும் காட்டுக்கள் அனுப்பிவிட்டீர்கள், வேட்டையாடுவதை மறந்தழிந்த புலி சிறு உயிர்களுடன் சிநேகம் பேணுகிறது, சர்க்கஸிலேயே அடைப்பட்ட புலி நெருப்பு வளையங்களை தாண்டி ரிங் மாஸ்டரின் சாட்டைக்கு உரிமை தன்னை கொடிய மிருகமாய் நிரூபிக்கப்படாத பாடுபடுகிறதுன்னு போட்டிருந்தீங்க. அதுல வந்து அந்த அதுல வந்து ரெண்டு பார்ட்டா நான் எடுத்தாங்க. மேல இருக்க ரெண்டு பார்ட் இது வந்து இந்த சர்க்கஸ் புலி மீண்டும் காட்டுக்கள் அனுப்பிவிட்டது, அது சிநேகிதமா இருக்கு அப்படி மற்ற உயிரினங்க. அது என்னன்னா ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு யாருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தீங்க அப்படின்னா they will
அந்த ஃப்ரீடம் தே வில் பாஸ் இட் டு அதர் பீப்புள் ஆக்சுவலி. ஸோ எல்லாரையும் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. அது ஏன்னா எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி somebody else should get the freedom அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு ரெண்டாவது பார்ட் வந்து இது இந்த ரிங் மாஸ்டரோட இது சாட்டையில் இருக்கிறதா அடிக்கிறதால ஒரு அடிமை உள்ளம் இருக்கும்போது உள்ளுக்குள்ள வந்து தனக்குள்ள ஒரு வெறி வரும்ன்றத வந்து நீங்க ரெண்டு பார்வையா நான் பார்த்தேன் ஆக்சுவலா. ஸோ அதுவும் சமூக பார்வையா நான் பார்த்தேன் ஆக்சுவலா. அப்புறம் சாரி, அதுக்கு அடுத்தது வந்து இது என்ன சொல்றது, இது ரொம்ப பிடிச்சது எனக்கு. இது கொஞ்சம் நாத்திகவாதின்றதால இது ரொம்ப பிடிச்சது எனக்கு ஆக்சுவலா. வேண்டுதல் என்ற தலைப்புல வந்து நீங்க சூப்பரா பண்ணிருந்தீங்க. அது பிரார்த்தனை சீட்டு கட்டி மரத்தில் தொங்க விடுகையில் கடவுளும் எழுதி கொடுக்கிறார் களவு போன நகைகளை வீட்டு தருமாறு அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஓகே தலைவர் நம்மளால தான் விளக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. அப்புறம் இது நான் லாஸ்டா ஒரு கவிதை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா வந்து இது ஒரு அந்த அல்லாடல் இதுல வந்து நீங்க 2 நிமிடங்கள் போதும் மன்னிப்பு கோருவதற்கு, மன்னிப்பதற்கு 2 நிமிடங்கள் போதும், உணர்வுகளை வெளிப்படுத்தவும் மதிப்பளிக்கவும் 2 நிமிடங்கள் போதும், வீம்புகளை வீண் கோபங்களை புறந்தள்ள 2 நிமிடங்கள் போதும், பகையை புதைக்கவும் அன்பை விதைக்கவும் எந்த 2 நிமிடங்கள் என தெரியாமல் தான் அல்லாடுகிறது மானிடம் போட்டிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. இது வந்து ஒரு ஆக்சுவலா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பல ப்ராப்ளத்துக்கு வந்து இது ஒரு பெரிய சொல்யூஷன். இந்த ஒரு கவிதை வந்து இதை நான் இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஐ கேன் ஃபாலோ இட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க இது வந்து இது ஒரு உதாரணம் ஆக்சுவலா எனக்கு. ஸோ இதில் வந்து லாஸ்டா முடிச்சுக்கிறோம். அத்தனை கவிதைகளும் குறும்பாய் கிழிக்கிறது, கரும்பாய் இனித்து நெஞ்சை அள்ளுகிறது, ஏன் சில வேளைகளில் எறும்பாய் கடித்து சமூக வழியை துள்ள வைக்கிறது. மொத்தத்தில் வெறும் பாக்கள் அல்ல, அனைத்தும் மானிட போற்றும் அரும்பாக்கள். ஸோ அப்புறம் இது எல்லாரும் வள்ளுவரை பத்தி சொன்னாங்க, நான் வள்ளுவரை பத்தி சொல்லிட போயிடுறேன். ஓகே, அறிவினால் ஆகுவதுண்டோ பிடிதின் நோய் தன்மொழி போல் போட்டாக்கடை. ஓகே, ஸோ இது என்ற குரலாசான் வழியில் 1000 கவிதைகள் படைக்க வாழ்த்துகிறேன். அப்புறம் இது எனக்கு ஒரு தெரிஞ்சவர் வந்து இதுக்கு எழுதுவார் சார், குரல் எழுதுவார். அவர் எழுதினாரு, வாழ்க பல்லாண்டு வள்ளுவனின் சொல்லாண்டு சூழ்கதை உண்மை புகழ். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக பேசினீர்கள் விசுவையா. தமிழின் அருமையே அதுதான். அந்த நேரத்தை நான் கடைபிடிக்க நான் படுகிற கஷ்டம் இருக்கிறது, அது மிகவும் கொடியது. ஏனென்றால் நேரத்திற்கு முடித்தால்தான் எனக்கு பொன்னாடியும் பொற்கிடியும் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்காகத்தான் நானும் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். நினைக்கிறார்கள், உங்கள் தமிழிலே நானும் கழித்திருக்கிறேன். உறவும் உணர்வும் இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒருவரைத்தான் தேர்வு செய்திருக்கிறீர்கள். அதற்கு சாட்சியாக இருப்பவர் நான். மருத்துவர் கோமதி ஸ்ரீதர். உறவுக்கும் உணர்வுக்கும் அவர் ஒரு எடுத்துக்காட்டு. பல வருடங்களுக்கு முன்பு 50 நாட்கள் தமிழக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர். இது எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழக அரசை எதிர்த்து போராட்டம், ஒரு மருத்துவக் கல்லூரியை தனியார் மயமாக்கியதில் அவருக்குள்ள கோபத்தை வெளிப்படுத்தினார். உறவும் உணர்வும் என்ற தலைப்பில் இந்த கவிதைகளை தொகுத்து வழங்க மருத்துவர் கோமதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவரது தம்பி பொன்னாடை போடுவார். அக்கா கொடுங்க, உங்க அசிஸ்டன்ட் கொடுத்துறேன். தமிழ் உணர்வால் இங்கு சூழ்ந்திருக்கும் அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் உங்கள் அன்பு மதியும் தமிழ் வணக்கம். இந்த புத்தகத்தை சிறு புத்தகம் என்று நினைத்தேன். படித்தவுடன் கனத்தது இதயம். தூயவனுக்கு நன்றி சொல்வதா தீயவன் என்று சொல்வதா என்றே தெரியவில்லை. உணர்வும்
உறவும். உணர்வு இல்லாத கவிதை இருக்க முடியுமாங்க? உணர்வு இருந்தால் தானே கவிதை வரும். உணர்வு இல்லையே கவிதை இல்லை. இயற்கையாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அன்பு வெளிப்பாடாக, காதலாக இருக்கட்டும், உணர்வுகள் தான் கவிதையாக வருகின்றது. உணர்வுன்னு யோசிச்சாலே எனக்கு நம்ம இளையராஜா இசையில் கங்கைவரன் பாடல், உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. இந்த சிறுகதையான உணர்வுகள் தான் பெருங்கதையை உருவாக்குகின்றன. உறவுகளோ உணர்வுகளோ இரண்டு வகைப்படும். ஒன்று அன்பான உணர்வுகள், உறவுகள், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று மற்றபடி யோசிச்சோம்னா அனுபவம் என்ற உணர்வுகளும் உறவுகளும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நிலை பெரிதாகும் என்று தூயவனும் சொல்கின்றார். என்ன கவிதை எடுக்கலான்னு யோசிக்கும் போது சமர்ப்பணத்திலிருந்தே ஆரம்பிச்சேன். முதலும் கடைசியுமாக இருக்குது இந்த சமர்ப்பணம். அதாவது நம்ம தாய்மடியில் படுத்தால் தலை வருடுவார்கள், அது ரொம்ப அழகாக இருக்கும். நினைவுகளுக்கும் தலை வருடி இளைப்பாற செய்யும் அம்மாவின் ஞாபகங்கள் இந்நூல் அப்படின்றாரு தூயவன். எத்தனை அழகான ஒரு சமர்ப்பணம். குழந்தை மருத்துவர் என்பதால் என்னவோ உணவுகள் குழந்தைகள் சார்ந்ததாகவே நான் எடுத்திருக்கின்றேன். மேலும் நம்ம மற்றவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் போல் இருக்கு. மகன் வரைந்திருந்த கடலை முத்தமிட்டேன், அலை அலையாய் உடலை நனைக்கிறது கடல். இதற்கு தலைப்பு மாயம். அது அத்தனை மாயாஜலமா இருக்கு அவரோட கவிதைகள். அந்த அலை அலையாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது, தொடாமல் வந்து கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஞாபகங்கள் உடலையே நனைத்து விடுகின்றதாம் கடல் போல. அதுல மட்டும் இல்லைங்க, வாடகை வீட்டு சுவரில் மகன் கிறுக்கும் நிலா நிலாவை விட அழகா. அந்த அப்பா வாடகை வீட்டுல இருக்காரு, ஆனா மனசு எவ்வளவு பெருசு பாருங்க. தான் மகன் கிறுக்கிய நிலா, அந்த நிலா கூட அவ்வளவு அழகா இருக்குன்னு அத்தனையுடைய அதுல ஒரு சமூக உணவு இருக்கு. வாடகை வீட்டுல இருக்காங்க, ஆனா மனசு நிற்க தேவையில்லை, அதுக்கு எல்லையே இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. இதுல வேற உள்ள சில விஷயங்களும் எனக்கு வெளிப்பாடாகின்றது. ஒரு ஐஐடி ஒரு பெரிய அறிஞர் சொன்னாரு, உங்களுக்கு மனசுல தோன்றதெல்லாம் ஒரு காகியத்தில் எழுதி வச்சுட்டு அது ஒண்ணு எரிச்சிடலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா, இல்லாட்டி வச்சு வைக்கலாம் திருப்பி படிப்பதற்கு. நம்ம எத்தனையோ பேர் நம்ம குழந்தைகள் எழுதியதை வரைஞ்சதை, எங்க வீட்டுக்காரர் கூட அவர் ஆஃபீஸ்ல வச்சிருக்காரு ஒரு பெரிய கிரவுன், மை வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டாட் அப்படின்னு இன்னும் வச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வருது இல்லை? சின்ன வயசு கிறுக்கல்கள் அவங்களுக்கு எத்தனையோ அவங்க மறந்து போயிடுவாங்க, ஆனா அது நம்மளுக்கு ஒரு உத்வேகமாக அமைகின்றது. அப்புறம் யோசிச்சேன், மாயம் வானம் மட்டும் இல்லாம குழந்தைகள் கடவுளுக்கு நேரா கொண்டு போறாரு தூயவன். கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். நடைபாதை கடைகளில், அதாவது ரொம்ப எளிமையா இருப்பாரு, எங்கும் ரொம்ப தேவையில்லை. நடைபாதை கடைகளில் உயிரற்று விற்கும் பொம்மைகளை வாங்கிய நொடிப்பொழுதில், ஜஸ்ட் இன் செகண்ட், நொடிப்பொழுதில், கணக்கு கூட யோசிக்கிறது இல்லை குழந்தைங்க, உடனே பழகிடுவாங்க. அன்பை பொழிவார்கள். அன்பு இருக்கும் இடத்தில் குழந்தைகள் இருப்பாங்க எப்பவுமே. பெயர் சூட்டி, நம்ம எதுக்கு பெயர் சூட்டுவோம்? நமக்கு பிடிச்சதுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்ம நாய்க்கு நமக்கு பிடிச்சதுக்கு, அது நம்முடன் சேர்ந்தவர்களுக்கு பெயர் சூட்டி உச்சி முகர்ந்து கொஞ்சம் பேசி, அவங்களுடைய பாணியிலேயே, குழந்தைகளுடைய பாணியிலேயே உச்சி முகர்ந்து கொஞ்சம் பேசி உயிர்ப்பித்து விளையாடும். உயிர் கொடுத்து அது கூட விளையாடுது தன்னோட சேர்த்து. குழந்தைகள் உள்ள வரையில் கடவுள் இருப்பது உண்மை என்று நம்புகின்றேன். சிருஷ்டி செய்து மட்டும் இல்லாமல் தோற்றுவித்து அதற்கு ஒரு அடையாளம் கொடுத்து தன்னுடையதாக்கி தன்னோடு விளையாடும் குழந்தைகள் போல் உணர்வுகள் குழந்தைகள். அது அப்ப அது இறைவன் தானே, அவர்கள் இறைவன் தானே. அடுத்து மண் உணர்வு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. மண் உணர்வு அதை நட்பு கூட சேர்த்திருக்காரு தூயவன். விடுமுறைக்கு சென்று திரும்பிய நண்பன் ஆசையோடு தந்த செடியை, அவர் செடி பிடிச்சிருக்குது, அப்போ கூட இயற்கையை பிடிச்சிருக்குது. நட்டு வைக்க இடம் தேடுகையில் நாசி வழி பரவி ஞாபகங்களை கிளர்த்து செய்கின்றது. நாசி வழி பழகி அவர் அதை யோசிச்சாருன்னு யோசிச்சார். அதாவது நம்ம யோகாசனத்தை சொல்லுவாங்க, உள்ளிருக்கும் போது இன்ஸ்பிரேஷன், அப்போ உயிர் வருகிறது. அது நம்ம நாசி வெளியே விடும்போது காற்று நம்ம உயிரும் பிறப்பும் இறப்பும் நம்ம சுவாசிக்கிறதுலே இருக்குது. திருப்பி நம்ம சுவாசிக்கலன்னா நமக்கு உயிர் கிடையாது, இறந்து விடுகின்றோம் நாம். அந்த வழியாகத்தான், நாசி வழியாகத்தான் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே பகிரப்படுகின்றன.
சில பேர் சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க இறந்த பிறகு இந்த மொத்த உலகம் வந்து இட்ஸ் பிகர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நாசி வழி பழகி வழி பரவி ஞாபகங்களை தூண்டி விடல, கட்டி விடல, கிளர்த்தழ செஞ்சுட்டு தான். என்ன அழகாக யோசிச்சுட்டா பாருங்க. அதுக்கு வேர்களில் ஒட்டி கொண்டிருக்கும், சின்னமா ஒட்டி கொண்டிருக்கும் மண் வாசனை, பிறந்த மண்ணின் வாசனை அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குது. அந்த உணர்வு, மண்ணின் உணர்வு. அல்லாடல் பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டாரு. அந்த 2 நிமிடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வலிமையும் வளர்ச்சியும் சேர்த்து வைப்பதில்லை, விட்டு கொடுப்பதில் தான் இருக்கின்றது. குற்றம் பார்க்கி சுற்றம் இல்லை. அதனால மாசு இல்லாமல், ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, மாசு இல்லாமல் மனதை இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். உணர்வுகள் புத்துணர்வாகும், உறவுகள் நன்றாகவே அமையும். நமக்கு நம்ம ராஜுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு கிடைக்கணும்னு நான் சரியான நேரத்தில் முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்து வரார் பாரதி. அவருக்காக ஒரு குரல். மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். நம்ம மனநலத்தை நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த உலகத்தில் நல்லா இருக்கலாம். ஆனா நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளுடைய இனநலமும் காத்தால் எல்லா புகழும் அமையும் நமக்கு. நான் முதல்ல யோசிச்சேன், இந்த காகிதத்தினா புத்தகம் எழுதியிருக்காரா தூயவன்? காகிதம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கார். காகிதத்தை ஆயுதத்தை மாதிரி அமைத்திருக்கிறார் நம் தூயவன். இந்த அழகான புத்தகத்தை தந்த தூயவனுக்கும், இந்த நிகழ்ச்சியை அமைத்துக் கொடுத்த வாசுவுக்கும், நடத்தி கொண்டிருக்கும் ராஜுக்கும், இங்கு அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வந்தது. அக்கா என்னோட பொற்கிளியில 50% வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான விஷயத்த சொன்னீங்க, இந்த காகிதத்தை பத்தி. தூயவன் முதல்ல அவர் புத்தகத்தை வெளியிட்ட போது அதுக்கான கமெண்ட் ஒருத்தர் கொடுத்தாரு. அவர் பேரு வைரமுத்து. வைரமுத்து ஐயா அவரோட புத்தகத்தை காமிச்சு, ஐயா இது எப்படி இருக்கு அப்படின்னு. என்னப்பா கல்யாண பத்திரிக்கை மாதிரி அடிச்சிருக்க அப்படின்ட்டு போயிட்டாராம். அப்படித்தானே தம்பி? இல்லை வேற ஏதாவது முதல் புத்தகத்தை. ஆனா அவரோட 6வது புத்தகத்தை பத்தி இன்னைக்கு நாங்க வரவழியில பேசிட்டு வந்தோம். அக்கா சொன்னாங்க, அதை படிக்கும் போது ரொம்ப கனமா இருக்குப்பா. எந்த இடத்துல ஆரம்பிச்சு இப்ப எந்த இடத்துல தூயவன் வந்திருக்கிறாரு. சமூக பொறுப்பு, காதல் பொறுப்பு, உறவு, உணர்வு, இயற்கை எல்லாத்தையும் கலந்து பேசுகிற ஒரு அருமையான கவிஞனா உருவாகி நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே பெருமையா இருக்கு. அடுத்த தலைப்பு காதல். அந்த காதலை பத்தி பேசுறதுக்கு ஒரு காதலனை கூப்பிடுறதுதான் சரியா இருக்கும். வள்ளுவன் மீது தீராத காதல் கொண்டவர் அவர். கந்தசாமி பாரதிதாசன் அப்படின்ற பேருக்கு பதிலாக அவருக்கு வள்ளுவதாசன் அப்படின்றதுதான் சரியா பொருந்தும். வள்ளுவனின் காதலன் வள்ளுவதாசனை காதலை பற்றி பேச அன்போடு அழைக்கிறேன். அவரு ரொம்ப கான்சியஸா இருப்பாரு வீடியோக்கு. அப்படியே தெரியுதுண்ணா, எனக்கு பேசுறேன்னா தெரியல. காதலை பற்றி பேச வள்ளுவ காதலனை அழைக்கிறேன். அன்பு தோழர் தூயவன் அவர்களுக்கும், இந்த அரங்கை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து காதலில் திளைத்து அன்பில் உதிர்த்து உணர்வோடு கலந்த தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த டாபிக் கொடுத்தபோது காதல் என்பது என்ன, அல்லது எதுதான் காதல் அப்படிங்கிற கேள்வியை நான் எப்பவுமே எனக்குள்ள கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த கேள்விகள்லாம் வந்திருக்கா? கல்யாணம் வர இல்லையா? இதுக்கப்புறம் வரும். இந்த இடத்துல நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு அருமையான ஒரு கவிதை தொகுப்பை கொடுத்தவருக்கு நாம் என்ன நன்றி கடன்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மலைப்பு எனக்கு இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன அந்த முதல் கவிதையிலிருந்து நான் இன்னும் வெளியில வரலைங்க. அதாவது பாம்பு கடித்தவர் இறக்கவில்லை,
பசி கடித்து இறந்தார் அப்படிங்கிற போதே நான் எங்கேயோ போயிட்டேன். நான் உண்மையாலுமே வந்து இன்னும் நான் அந்த கவிதையிலிருந்து வெளியில வரல. அதனால கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு நேரம் கொடுத்து என்னுடைய தலைப்புக்குள்ளால் நான் வந்து போக உங்களுக்கெல்லாம் தெரியும் மகாகவி பாரதி. அவர் சொன்னாரு, எண்ணரும் நாட்டிங்கன் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயம் போல் நோக்கும் நாள் என்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரத்தை கூட பார்க்கறதுக்கு இல்லாம அவர் போயிட்டாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த இமயத்துல இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். நம்மளுக்குள்ள என்ன குறை இருக்கு? எனக்கு தான் தோறல இங்க இருக்கிறவங்களுக்கு. ஆனா இன்னும் இந்த மாதிரி பசிகள்லாம் அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தூயவன் வந்து புடம் போட்டு காட்டிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு காதலை பத்தி பேசுறதை விட அது கருப்புல நான் காதலிச்சு அப்படியே கரைஞ்சு போயிட்டேன். அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு. அதனால தோழர் தூயவனே, நண்பர் வாசு அவர்களே, நண்பர் வாசுவை பற்றி சொல்லும் போது இந்த திருக்குறளோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பயன்மரம் உள்ளூர் பழிந்தச்சு செல்வம் நயன் உடையான் கண் படி. இந்த ஓட்பி விக்சன் குரூப்புக்கு உங்களுக்கு தெரியும், இந்த குரலுக்கு வந்து என்ன பொருள்னா, ஒரு நல்ல ஒரு பழம் தரக்கூடிய ஒரு மரம் ஊரோட நடுவில் இருந்தா எல்லாருக்கும் பயன்படுது இல்லையா? அது போல அவருடைய அந்த தமிழ் பணி நம்ம வந்து குறையில்லாம இந்த ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் இதுக்கு எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு. கம்பன் சுவையை நாம அறிஞ்சோம், இன்னைக்கு கவிஞர் சுவையை அறியறதுக்காக வந்திருக்கிறோம். அதாவது இந்த கவிதையை வந்துட்டு நான் படிக்கும்போது இயற்கையை ஒருத்தர் வாசிச்சு நேசிச்சு பூசிச்சு அதுக்கான ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு. உணர்வுகளை வந்துட்டு நம்மோட தோழி கோமதி கொடுத்தாங்க. கவிஞர் வந்துட்டு காதலை பத்தி பேசும்போது காதலிச்சு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இது எங்க நம்மளை கொண்டு போகுது அப்படின்னு கேட்கும்போது முதல்ல வந்துட்டு அவர் விதை போடுறாரு, அதில் துளிக்க வைக்கிறாங்க. காதல் நிறைய எப்படி வளர்க்கிறார் அப்படிங்கிற அந்த சங்கேத மொழியை வந்துட்டு அவர் வந்து தீண்டி பார்க்கிறார் எல்லா மனங்களுக்குள்ளாக. அந்த சங்கேத மொழி சொல்லி இண்டல், சீக்கிர முத்தம், நிறைவேறா காதல், நினைவலைகள், இப்படி பல எண்ணங்களை வந்து அவர் துளிக்க வைக்கிறார். அந்த ஒரு துளி கவிதையை நான் வந்துட்டு முதல்ல துளிப்பு, அனிச்சை கண் சிமட்டங்கள், சங்கேத மொழிகள், செல்ல தீண்டல்கள், அவசர முத்தங்கள், அவசரமற்ற காத்திருப்புகள், இவற்றுக்குள் பொழிந்திருக்கும் நிறைவேறா காதலில் உதிராத நிழல்களை சுமந்தபடி துளித்திருக்கும் வாழ்வு. இதை நான் எப்படி பார்த்தேன்னா, ஒவ்வொருத்துக்குள்ளாரையும் காதல் உணர்வு வர்றதுக்கு முன்னால அந்த நிறைவேறாத அந்த காதல் எப்படி துளிர்க்கிறது அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதே போல அந்த பேரன்பு, அவர் நான் முத்துக்குமார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் இவருடைய கவிதை படிக்கும்போது. தவற விட்டு செல்லுகிறது பேருந்து, ஆனா அந்த கவிஞருடைய பேரன்பு அந்த காலங்களுக்குள்ளாக அந்த தவறவிட்ட அந்த பேருந்து பயணத்தை கூட அந்த நேரத்தை வந்துட்டு அவர் வீணடிக்க விரும்பல. அந்த நேரத்தை வந்து வீணடிக்க முயற்சிக்கிற இந்த கவிஞருடைய அந்த பேரன்பு கால சக்கரம் சுழந்துட்டு இருக்கீங்களா, அதுல கூட அந்த காதல் உணர்வு சிக்காம போகணும் அப்படிங்கிறதுல கவனமா இருந்திருக்கிறார். அப்படித்தான் நான் அந்த பேரன்பு கவிதையை பார்த்தேன். அந்த பேரன்பு பாருங்க எப்படி சொல்றாருன்னா, கடைசி பேருந்து தவறு விட்டு செல்கிறது, காத்திருந்த காதலர்களையும் காலங்களுக்குள் சிக்காமல் இருக்கும் பேரன்பையும். அதாவது எவ்வளவு நுணுக்கமா அந்த அவங்களை விட்டுட்டு போற அந்த பேருந்து அந்த டைமை கூட வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி வந்து அதை ஒரு நீங்காத நினைவா அவர் வந்துட்டு செதுக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அதே மாதிரி காதலரும் காதலிக்கிற போது காதல்கள் நான் எப்பவுமே சொல்லுவோம், காமம் இல்லாத காதல் காதலே இல்லை அப்படின்ட்டு. ஆனா இதை வந்து
சபையில சொல்லலாமான்னு தெரியல. ஆனா இதை வந்து எவ்வளவு அதாவது சொல்றாரு பாருங்க, முத்தமும் காதலும் எப்படி ஒன்றை ஒன்று வளர்க்கிறது அப்படிங்கிற ரொம்ப நுணுக்கமா சொல்றாங்க. முத்தமும் காதலும் எப்படி ஒன்றை ஒன்று வளர்க்கிறது. காதலன் காத்திருக்கும் போது கற்பனை பிறக்கும். கற்பனை கோடுகளை வரைய சித்திரங்கள் தேவை. ஆனா இந்த சித்திரத்துல பாருங்க, அவர் வந்து இந்த சித்திரத்தை வந்து பூமத்திய ரேகையோட வந்துட்டு அவர் வந்து புனையறார். 0 டிகிரி அப்படிங்கிறது காத்திருக்கும் நொடிகளை கட்டுப்படுத்த இயலாத அச்சத்திற்கிய ரேகைகள், முடிவில்லா கோடுகளால் கற்பனை சித்திரங்களை வரைகின்றன. காதலுக்கு மட்டும் புரியுமாறு முத்தங்கள் காதலை வளர்க்கின்றன. காதல் முத்தங்களை வளர்க்கிறது. முத்தமும் காதலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. பிரியங்களின் பூமத்திய ரேகை. இந்த ஓவியத்தை வந்துட்டு இயற்கையோட இணைக்கிறாரு, ஓவியங்களோட இணைக்கிறாரு, பூமி சுற்றோட இணைக்கிறாரு. அந்த காதலுடைய வளர்ச்சி எப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கிறார் அப்படிங்கிறது என்ன ரொம்ப நிகழ வச்சது. அதே போல காதலுடைய படிமானங்கள், அது ஒரு 6 படிமானங்களை அவர் வகுத்திருக்கிறார். மௌனம், கடிதம், அன்பு, ஒரு ஆராதரணம், ஒரு ஆராதம், சந்திப்பு, இப்படி ஒரு 6 படிமங்களை அவர் வளர்த்துக்கிறார். இது 6மே வந்து பார்த்தா நம்முடைய 6 அறிவுகளுக்கு தாண்டியதாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதாவது காதலுக்கு சண்டை போட்டு என்னோட நீ பேசாம இருக்கிறியே அப்படிங்கிறது கூட அவனுக்கு அவ்வளவு ஒரு வழியா இருக்கான், சாட்டை அடி மாதிரி இருக்கான். அதைத்தான் அவர் வந்துட்டு அந்த முதல் படிமானத்துல சொல்றாரு. அவர் அது பாருங்க, மௌனம். சிறு சிறு சண்டைகளுக்காக மனதை கல்லாக்கி கொள்கிறாய். அந்த கல்லையும் பூஜிப்பவனை எப்படி தண்டிக்கிறாய் நீ உன் மௌனங்களால் கேட்கிறார். இப்படி எப்படியா ஒரு பைத்தியக்காரர் இருக்க முடியுமா அப்படின்ட்டு அங்க ஒரு சிரிக்கிறாரு பின்னால. அதுதான் காதல் அப்படிங்கிற அந்த தூண்டில் மீன் சாப்பிடுற ஒரு தூண்டி வலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது பாக்குறாரு பாருங்க. கண் என்கிறாய் நீ, மீன் என்கிறேன் நான், தூண்டில் என்கிறான் என் நண்பன். அன்பின் வலையில் சிக்கிக்குள்ள இருக்கு எல்லாமே. இந்த அன்பின் வலையில சிக்கிக்குள்ள இருக்குன்னா இந்த ஆண் சமுதாயம் எப்படிதான் வந்துட்டு காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஆனா இவளை ஒரு நுணுக்கமா பார்த்திருக்காரு. நண்பன் வந்து பாருங்க தூண்டில் அப்படிங்கிறான், ஆனா அந்த தூண்டில வந்துட்டு சிக்கிறதுக்காக அன்பின் வலையில் சிக்கிக்கொள்ளத்தான் எல்லாமே அப்படின்றாரு. அந்த மௌனம், இந்த மௌனமும் இந்த தூண்டில வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப நிகழ்ச்சி அடிச்சிச்சு. அதே போல பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பரிமாணம் அம்பு. அம்பு துளைத்த இதயங்கள் சில மரங்களில், அன்பு துளைத்த இதயத்தில் சில மனங்களில். அதாவது அம்பு துளைத்த இதயங்கள் சில மரங்களில், அன்பு துளைத்த இதயங்கள் சில மனங்களில், வேர்களில் ஈரமிருக்கும் வரை ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறது காதல் பூக்கள். அதனால காதல் அப்படிங்கிற அந்த துளிர்ப்பு இவருடைய மனசுல வந்துட்டு எல்லா இடத்துலையுமே பரவி கிடக்குது. அதாவது காதலில் தோற்றவிடன் விழுப்புண்கள் தேடுகிறீர்கள், முத்தங்கள் என்ற வடு தெரியாமல் அப்படிங்கிறார் அவரு. அதுல கூட எவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி பாருங்க. என்னடா ஒரு பல்பு கொடுத்து போயிடுச்சா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கறதா ரொம்ப காமன். ஆனா இவர் வந்து பாருங்க, காதலில் தோற்றவிடன் விழுப்புண்கள் தேடுகிறீர்கள், முத்தங்கள் மட்டும் தெரியாமல். இவர் வந்துட்டு இந்த கவிதைகள் வந்து இவ்வளவு ஆழமா எழுதுறதுக்கு அவன் வாழ்க்கையை ரொம்ப நுணுக்கமா பார்த்திருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அருமையான ஒரு ஒரு அவதானிப்பா இருக்கு. ஆமா, அதே மாதிரி சந்திப்பு, அதாவது காதல் சந்திப்பை அவர் பாருங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு அவர்கிட்ட வந்து பேசிட்டு மறந்துட்டு போயிடுச்சுன்னா தெரியல, ஆனா 2வது முறை அவரை வந்து சந்திக்குது.
அந்த சந்திப்பை வந்து அவர் பார்க்கிறாரு. எப்படி கவிஞர் அவருடைய கண்களால் பார்த்திருக்காரு பாருங்க. இரண்டாம் சந்திப்பில் முதல் முறை அவதானித்த அபூர்வ நிமிடங்களை ஒன்று விடாமல் சொல்கிறார். எனக்கு என்னவோ இனி எத்தனை முறை சந்தித்தாலும் நீ மட்டுமே அபூர்வம் என்று. அதாவது அவர் ஒவ்வொரு வரியிலையும் வந்துட்டு காதல் வந்துட்டு எப்படி மெருகேற்றது அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்திலேயே தான் எழுதியிருக்காரு. அவருடைய கவிதையில வந்து காதலை பொறுத்தவரை பிரிவு, சோகம், ஆற்றாமை, அழுகை இது எல்லாமே இருக்காதே தெரியல. ஆக்சுவலா அவர் ஒரு எக்ஸ்டாட்டிக் ஸ்டேஜ்ல இருந்து அதை எழுதியிருக்காரு. ஒரு அதிக உணர்வு நிலையில இருந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு. அதனால இந்த தமிழ் போதையில எழுதிய இந்த கவிதையை நாம எல்லோரும் வாங்கி பகிர்ந்து ரசித்து ருசித்து நம்ம பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த வாய்ப்பை கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ அதனால இந்த முதல் கவிதையை வந்துட்டு நீங்க அந்த பாம்பு கடித்து இறக்கவில்லை, பசி கடித்து இருந்தால் இன்னும் என்னோட மனசு ஓடிட்டு இருக்கு. சேகுவாவை பத்தி எழுதுனீங்க. எத்தனையோ விதமான அறிவுபூர்வமான புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ நீங்க நடக்க வேண்டிய பாதை இன்னும் எவ்வளவோ இருக்கு. உங்களோட இணைந்து இந்த மன்றத்தில் நாங்கள் பயணிக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசா நான் பார்க்கிறேன். நன்றி. இந்த வாய்ப்பு அது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கடைசியில பின்னாடி வந்து ஒரு அட்டைப்பெட்டியில வந்து புத்தகங்கள் இருக்கு. நீங்க இலவசமாகவும் எடுத்துட்டு போகலாம். ஒரு சின்ன டொனேஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டப்பாலே காசை போட்டுருங்க. எவ்வளோன்னு கணக்கு இல்லை. பட் எடுக்க காசு கொடுக்க மனசு இல்லாமல் புத்தகம் எடுத்து போய் படிங்க. மரமுதிர்த்த பறவைகள் புத்தகம் பெட்டியில இருக்கு. பக்கத்துல நனவோடை அப்படின்னு சௌரிராஜன் ஸ்வீடன்ல இருந்து அவரு எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் இருக்கு. அதுவும் இலவசம் தான், எடுத்துட்டு போகலாம். சாரி, கார்டு பேமெண்ட்ல அப்புறம் நீங்க அனுப்பலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்க இவ்வளவு சொன்னதால ஒரே ஒரு 2 கவிதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் புத்தகத்தை ரிலீஸ் பண்ணலாம். நான் ஒரு 7-8 கவிதை எழுதி வச்சேன், நேரம் இல்லை. ஒரே ஒரு சின்ன கவிதை. அந்த எல்லாரும் அந்த பாம்பாட்டியை பற்றி சொன்னதால அதே மாதிரி இந்த புத்தகத்திலையும் நிறைய கவிதைகள் இருக்கு. ஒரு மெஜிஷியன், மாய வித்தைக்காரனை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. வித்தை கவிதையோட தலைப்பு. மாய வித்தைக்காரன் தொப்பியிலிருந்து ஒவ்வொன்றாய் எடுத்தான். தொப்பியிலிருந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்கான் அந்த மெஜிஷியன். மாய வித்தைக்காரன் தொப்பியிலிருந்து ஒவ்வொன்றாய் எடுத்தான். புறா, ஒரு புறாவை எடுக்கிறான். பூங்கத்து, ஒரு பூவை எடுக்கிறான். முயல், இன்னமும் ஏதேதோ. மாய வித்தைக்காரன் தொப்பியிலிருந்து ஒவ்வொன்றாய் எடுத்தான். புறா, பூங்கொத்து, முயல், இன்னமும் ஏதேதோ. அவனது இரவு உணவுக்கான பணத்தை மற்றும் வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தில் இருந்து எடுக்கவே முடியவில்லை. கடைசியா ஒரே ஒரு கவிதை நான் ஏன் சொல்றேன்னா, புத்தகத்தோட பேரு மரம் உதிர்த்த பறவைகள். மரம் வந்து இலையதான் உதிர்க்கும். ஒரு கவிதையில அவரே சொல்றாரு, தூயவனே, மரம் இலையை உதிர்க்கிற மாதிரி கோவத்தை, கெட்ட குணங்கள் எல்லாம் உதிர்க்கணும்னு. ஆனா பறவைகளை ஏன் மரம் உதிர்த்தது, அதை யாராவது சொல்லுவாங்கன்றதால நான் இருந்தேன், யாரும் சொல்லலை. மரம் இலையை உதிர்க்கும், ஆனா பறவைய மரம் உதிர்த்துச்சான். அது ஏன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. மரம் உதிர்த்த பறவைகள். கைகளுக்கு எட்டாத உச்சிக்கிளையில் கூட்டில் பொறிந்த குஞ்சுகளை தாய்ப்பறவை இல்லாத சமயத்தில் தாளாட்டும் மரங்கள். தாய்ப்பறவை சாப்பாடு தேடிட்டு போயிட்டு இருக்கு, மரத்தை வந்து ஊஞ்சலாட்டுதான் குழந்தைகளை. இலையுதிர் காலம் வரும் முன், இலையும் உதிர்ல வரும் முன் குஞ்சு பறவைகளை பறக்கச் சொல்லி உதிர்த்து விடுகின்றன அந்த மரங்கள். குஞ்சு பறவையை உதிர்த்துக்கலாம். அதுதான் விதிமுறை, மாறிக்கிட்டு தான் இருக்கும். தாய்ப்பறவை மறந்தாலும் தாய் மரத்தை மறக்காத பறவைகள். ஏன்னா திருப்பி அது வரும். தாய் மரத்தை மறக்காத பறவைகள் மீண்டும் வரும் அந்த காலத்தில் மரம் உதிர்க்கும் தன் நினைவுகளை. ஒரு சின்ன பிலாசபி இருக்கு. மறுபடியும் அது வரும், ஆனா மரம் உதிர்த்துருந்தான். அதனால தான் அதை எழுதியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கு இதுல ஒவ்வொரு மீனிங் வரலாம். படிச்சு பாருங்க. புத்தகம் இலவசம் தான், எடுத்துட்டு போகலாம். தயவு செஞ்சு புத்தகத்தை எடுத்துட்டு போய் படிங்க. தமிழ் ஆர்வத்தோடு கொடுங்க. அடுத்து நான் ராஜ்குமார்ட்ட கொடுத்துறேன். இப்போ புத்தகம் வெளியிட போகலாம். அதாவது நேரம் பத்தலைன்னா திருக்குறள் சம்மந்தப்பட்டவங்களை வந்து பேச முடியும். ஏன்னா 2 அடி தான். அதையும் நீங்க ரொம்ப பேசினாலும் 2 அடி தான். அதுதாங்க தமிழோட சிறப்பு. கவிஞர் எழுதுனது ஒரு நூல், அதை 4 பேர் 4 விதமா சொன்னாங்க. மிகவும் அருமையா சொன்னாங்க.
மரம் முதிர்ந்த பறவைகள் அப்படின்னா என்னென்னு எங்களோட மரபு கவிஞர் அவர் தான் என்னோட ஆசான் அண்ணன் ஜெயமூர்த்தி கிட்ட கேட்டேன். மரம் காய்ஞ்சதுக்கு அப்புறம் பறவைகள்லாம் வராது, நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனால் அருமையான கருத்து அது. அது உங்ககிட்ட இருந்து நாங்கள் கேட்கறதுக்கு இருக்கிறோம். இப்பொழுது புத்தகத்தை வெளியிட போகிறோம். ஐயா பால வைத்தியநாதன் அவர்கள், பேராசிரியர் அவர்கள், கந்தா விசு கோமதி சரவணப்பா மெடிக்கல் ஐயா வாங்க. மேலே விசு இன்னும் வரேன். அந்த வீ- இப்ப நீங்க மேடைக்கு வரணும்னாலும் திருக்குறள் தான், 2 அடி. ஐயா வாங்க. பேராசிரியர் அவர்கள் வழங்க அதை அண்ணன் நாச்சியப்பன் அவர்கள் மைக்க பிடிச்சிட்டேன் வேற எதுவும் மிகவும் நன்றி. இப்பொழுது ஐயா பேராசிரியர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் வாசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதற்கண் இங்கு கூடியிருக்கும் சார்ந்தோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் என் அருமை தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் இங்கு வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். இது வாசு முதல்ல இந்த நூல் வெளியீட்டு விழான்னு சொன்னப்போ போன தடவை நான் இதுதான் சொன்னேன். நூல்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தமிழில் நூல்ங்கிற பேரே அவ்வளவு சிறப்பான ஒரு பேர். ஏன்னா நூல்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மையான சாராம்சம் என்னென்னா, அது எப்படி ஒரு சாதாரண நூல் நம்ம சட்டையில் இருக்கிற ஓட்டைகளை தைத்து நம்முடைய மானத்தை காப்பாற்றுமோ, அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அறிவு கலந்த நூல் நம்முடைய இதயத்தில் இருக்கிற ஓட்டைகளை தைத்து நம்மை மேம்படுத்த செய்யும். அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு நூல்னு பேர் வச்சான். அதனால தான் இன்னும் அந்த நூல் போகிற இடத்துக்கு காதுன்னு பேர் வச்சான். ஊசியில் இருக்கிற காது. ஏன் காதுன்னு பேர் வச்சாங்கன்னா அந்த மாதிரி நூல்களை கேட்கணும். இன்னைக்கு அற்புதமான ஒரு நமக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பம். ரொம்ப நல்ல விஷயங்களை பற்றி பேசினாங்க இந்த நூலை பற்றி. அதனால தான் காதுன்னு பேர் வச்சாங்க. நூல் உடையிற அந்த ஓட்டைக்கு காதுன்னு தமிழ் பேர் வச்சாங்க. கடவுள் இன்னும் மேலே நமக்கு 2 காது கொடுத்துருக்காரு. இப்படி வாங்கி இப்படி விடுறதுக்கு இல்லை, இப்படி வாங்கி பரிசீலனை பண்ணி 2 காது உனக்கு கொடுத்துருக்கேன்டா, இன்னும் நிறையா கேட்கலாம், நிறையா நூல்களை படி, நிறையா நூல்களை தெரிஞ்சுக்கோங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நமக்கு 2 காது. இதைத்தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நம்முடைய அவை பாட்டி மூதுரையில் சொல்லியிருப்பாங்க. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எவ்வளவுக்கு எவ்வளோ நூல் படிக்கிறோமோ, புஸ்தகங்கள் படிக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளோ நம்முடைய அறிவு அதிகமாகிட்டே இருக்கும். ஆம்பல் பூ சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ஆம்பல் பூன்னா யாருக்குமே தெரியாது. வள்ளுவன் சொல்லியிருக்கான், இவர் சொல்லியிருக்கார், கம்பர் சொல்லியிருக்கார், யாரும் கேட்கல. வைரமுத்து ரஜினிகாந்த் மூலமாக சொன்னார், பூம்பாய் வாய் ஆம்பல் ஆம்பல். உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக வயதெல்லாம் பற்றிக்கிச்சு, எல்லாருக்கும் ஆம்பல் என்னன்னு. அந்த ஆம்பல் பூவினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அதனுடைய நீர்மட்டத்துக்கு ஏற்ற அளவுக்கு தான் வளரும். அந்த ஆம்பல் தண்ணி ஜாஸ்தியாச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வளரும், அதுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி வளரும். ஆனால் கரெக்டாக அந்த நீர்மட்டம் அளவுக்கு தான் வளரும். அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ, அதே மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் நம்ம அறிவு. நான் எஸ்பெஷலி யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறதுனால பசங்களுக்கு
டீச் பண்ணுறதுனால அவங்களுக்கும் சொல்கிற விஷயம் இதுதான். எவ்வளவுக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் நம்மளோட அறிவு. ஆனால் அவ்வை பாட்டி மூதுரையில் அப்போவே சாதாரண அறிவுன்னு போடலை, நுண்ணறிவு, ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு. வெறும் இப்போ ஏட்டு சுரக்காய் இல்லை, அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய லெவலுக்கு உண்டான அறிவு. அந்த அறிவு நமக்கு வரணுங்கிறது தான் முக்கியம். அதனால தான் புஸ்தகம் படிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். இப்போது தமிழில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து புஸ்தகம் எழுதுறதே ரொம்ப கம்மியாக போச்சு. இயல், இசை, நாடகம், இப்படி தான் தமிழ். முத்தமிழ்ங்கிறது அதுதான். ஆனால் இதில் முதன்மையான தமிழ் இயற்தமிழ். அந்த இயல் தமிழில் தான் இலக்கணம், உரைநடை, எழுத்துக்கள், பெண்பாக்கள், பாடல்கள், செய்யுள் எல்லாம் அடக்கும். அதுதான் தமிழினுடைய ஆணி வேர். ஒரு காலத்தில் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கோம், தமிழில் சிறந்த புஸ்தகங்கள் தொல்காப்பியத்தில் ஆரம்பிப்போம். திருக்குறள், திருவள்ளுவருக்கு வரும், உலகப் பொதுமறை, உலகமெல்லாம் உபயோகப்படுத்துகிற நூல், அப்படி இப்படி எல்லாம் வருமே தவிர அப்புறம் ஒரு நாவல்களில் வந்து நிற்பமே தவிர ரீசண்டாக மிகச்சிறந்த புஸ்தகம் யாராவது தமிழ் எழுதிருக்கோமா, உலக அளவில் வியாபிச்சு நிற்கிற அளவுக்கு எழுதுறோமா, ரொம்ப கம்மியாக போச்சு. இசைத்தமிழ் மிகச்சிறந்த நிலைமையில் ஓங்கி நிற்கிது இப்போ, ரெண்டாவது தமிழ். ஆனால் அதுவும் கூட இப்போ பயங்கரமாக சிதைஞ்சு இசை மட்டும்தான் இருக்குது, தமிழே காணாது, வார்த்தைகளே வராத இசைகள் தான் அதிகமாக இருக்கு. நாடகத்தமிழ் இன்னும் பயங்கரமாக சிதைஞ்சிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் இந்த இசைத்தமிழும் நாடகத்தமிழும் இயற்தமிழை வந்து மேற்கொண்டு அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தது. உபயோககரமான ஒரு பரிமாணம் தான் அது. இந்த இயற்தமிழை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இசைத்தமிழும் நாடகத்தமிழும் யூஸ் ஆச்சு. ஆனால் இயற்தமிழ் தான் தமிழினுடைய மிகப்பெரிய ஆதாரம், வேறு மாதிரி அது. ஆனால் நம்ம இப்போ புக்கெல்லாம் எழுதுறதே இல்லை தமிழில். அதனால தான் இந்த மாதிரி புஸ்தகம் எழுதுறவங்க ஒரு மிகச்சிறந்த நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், தூயவன் மாதிரி கொண்டாடணும். இந்த மாதிரி எழுத்தாளர்களை நம்ம எந்த அளவு ஊக்குவிக்க முடியுமோ அவ்வளோ ஊக்குவிக்கணும். இது இவரோட 6வது புஸ்தகம்னு சொன்னாங்க. இப்போ ப்ராப்ளம் உங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கலாம், இது கந்தர் ஷஷ்டி டைம், ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடியது. முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகனுடைய சஷ்டி விரதம், அது 6வது புஸ்தகம். எவ்வளோ நல்ல கோயின்சிடன்ஸ் பாருங்க. ஏன் முருகனை தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் தெரியுமா? 12 கை இருக்கும் அவருக்கு, தமிழில் 12 உயிரெழுத்துக்கள், 6 முகம் இருக்கும், 12 6 18 மெய் எழுத்துக்கள். எங்கடா அக்க விட்டுட்டீங்களே ஆயுத எழுத்தை காணமே அப்படின்னா வேலாயுதம் வச்சிருப்பாரு. அதனால அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அற்புதமான டயத்தில் இந்த புஸ்தகத்தை ஒரு 6வது புக்கை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஜென்ரலாக இப்போ வந்து நம்ம அடுத்த வகையில் யோசிச்சு பார்க்குறோம்னா, இவருடைய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆவேசம், இயற்கையை பற்றி பேசினாங்க எல்லாருமே. இப்போ ஜென்ரலாக கோவிட் வந்தப்போ நம்ம எல்லாருமே வருத்தப்பட்டோம், எல்லாருமே உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சுன்னு சொன்னோம், வேர்ல்டே நின்று போச்சு, எதுவுமே நடக்கலை, அப்படியே உலகத்தில் எந்த விஷயமே நல்லா நடக்கலை, மனிதகுலம் மிகவும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படி இப்படின்னு சொன்னோம். ஆனால் நம்ம ஒரு இன்னொரு பக்கத்தை பார்க்கவே இல்லை அந்த டயத்தில். இந்த உலகங்கிறது வெறும் மனித குலம் மட்டும் அல்லவே அல்ல. ஆக்சுவலி ஒரு சயின்டிஃபிக் வியூவில் பார்த்தீங்கன்னா, பேராசிரியராக இருக்கிறதுனால அந்த என்ஜினியரிங் வியூவில் பார்த்தோம்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து வெறும் 0.01% தான் இந்த உலகத்தில். பிளான்ட்ஸ், தாவரங்கள் 82%, பாக்டீரியாக்கள், ஒரு செல் பாக்டீரியாவிலிருந்து மிக ஒரு பல செல் பாக்டீரியா வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் 13%, அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து 0.4%, வெறும் 0.01% இருந்துட்டு நம்ம இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க நினைக்கிறோம். அப்பேற்பட்ட மாபெரும் இயற்கையினுடைய சக்தியை எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறோம், அதை வளப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. அந்த இயற்கை இன்னும் திரும்பி நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் அதை அழிச்சாலும், அவருடைய கவிதைகள்லேயே நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. மரத்தை அடித்து உடைச்ச அந்த வீட்டுக்குள்ள பறவை வந்து கூடு கட்டுது. மரத்தை எல்லாம் அழிச்சு ஒரு நல்ல ஏற்கனவே மரத்தில் போய் கூடு கட்டின பறவை இன்னைக்கு வீடுகளுக்கு வந்து கூடு கட்டு. இது மேபி ஒன் ஆஃப் த ரீசன், மரம் உதிர்த்த பறவைகளாக இருக்கலாம். அந்த மரத்திலிருந்து மரம் இல்லாமல் போனதுனால உதிர்ந்து போன பறவைகள்
அப்போ திருப்பி வந்தும் தேங்கக்கூடிய இடம் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தூண் இதுன்னு தோவாரம் இருக்கிற இடங்கள்ல அது தங்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் இந்த இயற்கை பாதுகாப்புங்கிறத அவ்வளவு சிறப்பா, அவ்வளவு ஆவேசமா, கோபத்தோடவும் சரி குணத்தோடவும் சரி ரொம்ப அழகா நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அதுதான் இயல் தமிழுடைய முக்கியமான தாக்கமே. இயல் தமிழ்னாலே என்னன்னா இயல்பான தமிழ், இயல்பா மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயங்களை சொல்ற விஷயம் தான் இயல் தமிழ். அற்புதமா சொல்லியிருக்காரு. நிறைய விஷயம் உள்ள பொதிந்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நுண்ணறிவுக்கு உண்டான விஷயங்கள் வேற. இவன் மேற்போக்கா படிச்சா கூட மிகச்சிறந்த உண்மைகள், மிகச்சிறந்த விஷயங்கள் அற்புதமா சொல்லியிருக்காரு இந்த புஸ்தகத்தில் அவரு. நான் இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் பற்றி பேசிட்டதுனால நான் அதிகமாக எடுத்துக்கிற டைம். இது இன்னொன்று, இப்போ யூஎன் சார்ட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா ஐநா சபையினுடைய மிக முக்கிய இதுல ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒரு 17 உலகளாவிய இலக்குகள் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அது பேரு வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள், இல்லைன்னா நிலையான வளர்ச்சி இலக்குகள், SDGs அப்படின்பாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு. ஒரு 17 கோல் இருக்கு அதுல. இந்த கவிதை தொகுப்பை நான் படிச்சுட்டு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்போ எங்களை எல்லாம் ஒரு இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது ரிசர்ச்சுக்கு ப்ரப்போசல் எழுத சொல்லுவாங்க, ஃபண்டிங் வாங்கணும்னா. அந்த ப்ரப்போசலில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 SDG கோல்ஸாவது நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். பண்ணி அப்போ தான் அந்த ப்ரப்போசல் நமக்கு ஃபண்டிங் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம். மெடிக்கலில் இருக்கிறவங்களும் ஃபண்டிங் ப்ரப்போசல்ஸ்லாம் எழுதினீங்கன்னா SDG கோல்ஸை ரெஃபர் பண்ணி எழுதணும். இதில் அந்த 17 கோல்களில் மிக மிக பெரிய ஆச்சரியம், தூயவனின் இந்த புஸ்தகம் 17ஐயும் டச் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம், மிகப்பெரிய விஷயம், அவ்வளோ ஒரு வியாபிக்கக்கூடிய அற்புதமான எண்ணங்கள் நிறைய. அது வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது உணவின்மையை வந்து நம்ம இது பண்ணணும், இயற்கையை வந்து பாதுகாக்கணும், ஒவ்வொன்றும் இருக்கு. இப்போ அந்த 17 படிச்சு பாருங்க, நிச்சயமாவே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் சரித்திரம் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் டச் பண்ணி, அதுதான் ஒரு கவிஞன். ஒரு கவிஞனுடைய அவனுடைய இது வந்து என்னன்னா, அவனுக்கு இதுவே வேலையே கிடையாது, யூ கேன் see everything. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமா மிகச்சிறப்பா அழகா எழுதியிருக்காரு. சில ஒரு 2 கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க எல்லாரும் படிக்கணும்னு விரும்புறேன் நான். சுவை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. நம்ம எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி ஃபில்டர் காஃபி மற்ற எந்த சுவையாக இருந்தாலும் சரி, அதுக்கு சிறந்த சுவை தான். ஆனால் இவர் எழுதியிருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. காலி தேநீர் கோப்பை அருந்தி மகிழும் இதழின் சுவையை. ரொம்ப சிறப்பான கவிதை. ஏன்னா நம்ம பாட்டு குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடுறோம், அதை திருப்பி நம்மளால வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சா அது ரொம்ப நல்ல விஷயம். பேசிக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பு அது இதுன்னு யூஸ் பண்ணாமல் அந்த தேநீர் கோப்பை தன்னுடைய சுவையை உணரணும்னா அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்தது ஒரு எஜுகேஷனுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு அருமையான கவிதை. புத்தக பை என்னமோ சிலுவை போல கனம் கனக்கிறது, வீட்டு பாடமோ எப்போதும் முழுக்க இடமாய், மைதானத்தில் விளையாடும் போதுதான் குழந்தைகள் நிஜமாகவே தேவதூதர்களாக. எந்த விதமான வீட்டும் இல்லாம அந்த விளையாட்டு திடல்ல தான் அவங்களுடைய சிறப்பு இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான கோணம். ஏன்னா இப்போ லாஃப்ரோ யூனிவர்சிட்டியில இருந்து நான் இருக்கிறதுனால சொல்றேன். லாஃப்ரோ யூனிவர்சிட்டிங்கிறது ஜஸ்ட் ஒரு 12 மைல்ல தான் இருக்கு. ஆனா சின்ன யூனிவர்சிட்டி, ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. ஆனா அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவுல 20 வகையான ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ்ல 14 ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ல வேர்ல்டு நம்பர் 1 ரேங்க். மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு சைக்கே இருக்கு, எதர் அகாடமிக்கா சூஸ் பண்ணணும் இல்ல ஸ்போர்ட்ஸ் சூஸ் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் என்ன விளையாட்டு படிக்க போகும். இதான் எங்க வீட்டில் நடந்தது, எல்லார் வீட்லையும் நடந்தது தான் இது ஒரு காலத்துல. ஆனா விளையாட்டையே படிப்பா மாத்தி உலக அரங்குகளுக்கு கொண்டு போக முடியும்னா, தட்ஸ் an எக்ஸாம்பிள். ஜஸ்ட் ஒரு 12 மைல் தூரத்துல இருக்கு. இப்போ போய் நீங்க ரேங்கிங் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் ரேங்கிங் போட்டு பார்த்தீங்கன்னா, லாஃப்ரோ யூனிவர்சிட்டி நம்பர் 1, MIT மசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்பர் 2, ஹார்வர்ட் நம்பர் 3, இப்படி இருக்கும் ரேங்கிங். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண விஷயம், ஆனால் பாரதி சொன்ன மாதிரி ஒரு பயங்கர இம்பாக்டான ஒரு விஷயம். ஓடி விளையாடு பாப்பா அவர் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்களை நம்ம குழந்தைகள் மிகச்சிறந்த முறையில் முன்னுக்கு வர முடியும். இதையும் ஒரு
விசித்திரம் அவங்க விஷயமா எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாரும் ஸ்ரீராமச்சந்திரா பற்றி பேசினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஸ்ரீராமச்சந்திரா கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். லாஃப்டோ யூனிவர்சிட்டியும் ஸ்ரீராமச்சந்திராவும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரி ரிலேட்டட் டிசிப்ளினில் கொலாபரேட் பண்ணுறதுக்காக. மற்றபடி தூயவனுடைய கவிதைகளில் ஒரு ரொம்ப நல்ல தேடல், உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே அற்புதமாக தேடணும்னு பார்த்துருக்காரு அவர். ஆனால் இதில் என்ன பியூட்டின்னா, அந்த தேடலில் அவர் தொலைஞ்சு போகிறதுக்கும் ரெடியாக இருக்கார். தொலைஞ்சு போனால் தான் எப்படி நம்ம சாக்கடையில் இறக்கினா தான் அதை க்ளீன் பண்ண முடியுமோ, அது மாதிரி உள்ளே இறங்கி தொலைஞ்சு போனால் தான் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க முடியும்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால ஆக்சுவலி தொலைஞ்சு போகிறதுங்கிறது ஒரு துயரமான விஷயம். ஆனால் இவரோட அணுகுமுறை துயரம் தருகிற சூழ்நிலைகளை விட்டு தொலைந்து போவது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று தானே. அற்புதமாக போட்டிருக்காரு அதை. என்னை எங்கேயும் தேட வேண்டாம், விரும்பி தொலைந்தவன், விரும்பி தொலைதலை விரும்புகிறவன் நான். அற்புதமான விஷயம். ஆக்சுவலி நம்மளும் அந்த மாதிரி நம்மளை மீறி நம்மளை விடுபட்டு இந்த சாதாரண விஷயங்கள்லாம் நீக்கி ஒரு சமூக விஷயங்களோட சமூக நோக்கத்தோட நம்ம பார்த்து நம்மளும் அந்த சமூகத்தில் தொலைஞ்சு போனால் maybe we will meet Tuyavan at some point. அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்காங்க. ஒரு அற்புதமான எண்டு. அன்பால் மலர்க, அன்பால் மலர்த்துக. ஒவ்வொருக்கும் இருக்கக்கூடிய கடமை அது. அதனால தூயவனுடைய இந்த அற்புதமான கவிதை தொகுப்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மேலும் மேலும் மிகச்சிறந்த முறையில் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய கனவாக நன்றி. மிக்க நன்றி ஐயா. அருமையாக தம்பியின் கவிதையை வாழ்த்தினீர்கள். மகன் சான்றோன் என கேட்ட தாய் எப்படி எண்ணம் இருந்ததோ அதுதான் என் தம்பியின் சிறப்பை கேட்கும் பொழுது எனக்கு இருக்கிறது. அண்ணன் நாச்சியப்பன் அவர்களை வாழ்த்துறை அளிக்குமாறு அன்போடு கற்றவர்கள் கூடியிருக்கக்கூடிய சபைக்கு என்னுடைய வணக்கம். கவிஞர் தூயவனுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். இந்த சபையிலே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. 6 மணி ஆகிக்கின்றிருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்கிறாங்க, எப்படா இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப சுருக்கமாக 2 விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ஏன் இந்த விழா முக்கியமானது, எதற்காக மான்செஸ்டர்லேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்து தூயவனை பாராட்டணும், தூயவனை நான் முன்னாடி பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் சிந்திக்க மறந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கொள்கிறது. சிந்திக்கும் மனிதர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். இப்படி சிந்திக்கக்கூடிய மாமனிதர் ஒருவர் நம்மிடம் இருக்கும் பொழுது அவரை நாம் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், நம் தோளில் தூக்கி வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரணம் ஒன்று. 2வது, அவருடைய இந்த கவிதை புஸ்தகத்தை படித்து பார்த்தபோது எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னு கேட்டால், அவர் இயற்கையையும் சமூகத்தையும் தன்னுள்ளில் கருவாக சுமந்து கொண்டிருக்கிறார். அதனால அவரிடந்து கவிதை கொட்டிகள் பிறந்து கொண்டே இருக்கின்றன. அது அவர் வாழ்நாள் முழுதும் கவிதை கொட்டிகள் பிறந்து கொண்டுதான் இருக்கும். அந்த இயற்கையும் அந்த சமூகமும் அதனுடைய வெளிப்பாடு வந்து கொண்டே தான் இருக்கும். நாங்களும் அதை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். எப்படி இதை சுமப்பது என்று, இயற்கையை எப்படி அவதானிப்பது. ஒரு நிமிடம் நம்மிடம் கைபேசி இல்லை என்று சொன்னால் எதையோ இழந்துவிட்ட ஒரு பெரிய பரிதவிப்பு மனசுக்கு வருகிறது. இது ஒரு நோய். இந்த நோய் இன்றைக்கு சிறு பிள்ளைகளிலிருந்து 80 வயது 90 வயது தாத்தா வரைக்கும் இந்த நோய் பற்றி கொண்டு விட்டது. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதற்கு உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார்கள். இந்த மனிதன் நீங்கள் பார்ப்பதைத்தான் நான் பார்க்கிறேன், என்னுள் கவிதை வரவில்லை, உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி வருகிறது என்று சொன்னால், உங்களுக்குள்ளேயே உங்களை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த தேடுதலை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரியும். ஒரு 30 வருஷ நண்பர் என்னுடைய சகோதரர். கை தட்டுங்க. எங்கள் கல்லூரியில் எப்போ எனக்கு பிடிச்சாரோ அப்பயே எங்கள் கல்லூரி பெண்களோட மனசையும் பிடிச்சவர் ராஜ்குமார். இன்னைக்கு இந்த கவிதை அரங்கத்துலேயும் நீங்கள் பிடிச்சிட்டீங்க. வாசு ஐயாவுக்கு ரொம்ப நெஞ்சிலிருந்து நன்றி சொல்லிக்கலாம்.
இப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து தமிழ் ஆர்வலர்களையும் கவிதை விரும்புகிறவர்களையும் ஒன்றிணைச்சு இதை ரொம்ப சிறப்பாக ஒருங்கிணைச்சு நடத்துறதுக்கு நன்றி. எனக்கு சுமாராக எழுத வரும், அதை விட சுமாராக தான் பேச வரும். ராஜ்குமார் தான் சாட்சி இருக்குது. கல்லூரி காலங்கள் தான் அவருக்கு திரும்பி போவார். குயிக்காக எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். பாலா ஐயாவுக்கு, பேராசிரியர் பாலா ஐயாவுக்கு, நாச்சியப்பன் ஐயாவுக்கு, காந்தாபாரதி ஐயாவுக்கு, சகோதரி கோமதி, சரவணப்பா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி கொடுக்கும்போது வேறு இடத்துலேருந்து வந்து பொறுமையாக காத்திருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணன் சொன்ன மாதிரி மேன்செஸ்டர்லேருந்து திசைகள் முக்கியம் இல்லை, தமிழ் முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ராஜ்குமாருக்காக இந்த மரபு யுத்த பறவைகளுக்கு வந்துட்டு வாசலியாக ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்க. அதில் இன்னொரு லேயரையும் சொல்லிட்டேன். பெரும்பாலும் நம்ம முதல் தலைமுறை சேர்ந்த எல்லாருமே இருக்காங்க. தாத்தா பாட்டிகளால் வளர்க்கப்பட்ட நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் தாத்தா பாட்டிகளால் வளர்க்கப்பட்டேன். இப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு மரமாக உங்கள் மூதாதையரையும் பறவைகளை உங்களையும் பொருத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம அதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. இன்றைய இரவு நம்மளுக்கு 7 கால பறவைகள், அதற்கு சான்றாக இந்த புத்தக நிகழ்வு மரம் உயர்த்த பறவைகள். இதற்கு மேலே சிறப்பான ஒரு நாளை தேர்ந்தெடுக்க முடியாது. அது தேர்ந்தெடுத்து அது நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் நிறையா பேசியாச்சுனால ஒரு சில எனக்கு பிடித்த கவிதைகளை சொல்லி இந்த நிகழ்வை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது எனக்கு பிடித்த கல்யாணியோட கவிதை வலம்புரி. வெண் சங்கெல்லாம் அன்பளிக்காதீர்கள், அவற்றின் அருமைக்கேற்ப மகிமைப்படுத்த எனக்கு தெரியவில்லை. சிறிய சோழிகள் போதும், பல்லாங்குழி தாயக்கட்டம் விளையாடியேனும் கடலுக்கு நியாயம் செய்து விடுவேன். இது மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எல்லாம் பாராட்டுறீங்க. எல்லாத்தையும் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாது. சின்ன சின்ன நியாயமாக நான் செஞ்சுட்டேன்னு பார்க்குறேன். தொடர்ந்து கவிதைகள் எழுத முயற்சிக்கிறேன். இன்னொன்று களத்தில் வருது. மரங்கள் நிழல் விரிப்பது உதிர்ந்த பூக்களுக்காகத்தான். மரங்கள் நிழல் விரிப்பது உதிர்ந்த பூக்களுக்காகத்தான். மனிதன் எதைத்தான் பறித்துக் கொள்ளவில்லை. கனியாக பார்த்தால் வியாபாரி, விதையாக பார்த்தால் விவசாயி, வேறாக பார்த்தால் தத்துவவாதி, பூவை பூவாகவே பார்த்தால் படைப்பாளி. சென்ற முறை ஜேம்ஸ் நெல்கரில் தொடர்ந்து போனவர்கள் புத்தகம் சென்னையில் வெளியீடு செய்த போது அந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தியிருந்தது தமிழ் ஈழன், அவர் ஒரு மூத்த கவிஞர். அவர் சொன்னார், ஒவ்வொரு புத்தக நிகழ்வு நடக்கும் போதும் அடுத்த புத்தகத்துக்கான விதை விழுகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அந்த நிகழ்வு முடிச்சுட்டு வெளியில் போகும்போது ஒரு ஆட்டோவில் ஒரு வாசகம் படித்தேன், கோ க்ரீன் பிஃபோர் த க்ரீன் கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த இயற்கை சார்ந்த அந்த வாசகம் தான் இந்த புத்தகத்துக்கான விதையாக எனக்கு விழுந்துச்சு. கடைசியாக ஒரு இருக்காது. எறும்பு மருந்து வாங்க கடை வீதிக்கு சென்றேன் மகளுடன். ஏன்பா, நம்ம வீட்டு எறும்புகளுக்கு உடம்பு சரியில்லையா என்று அப்பாவியாக கேட்டாள் மகள். மருந்து வாங்காமலே திரும்பிவிட்டோம். இந்த உலகம் குழந்தைகளுக்காக வந்ததாகவே இருந்திருக்கலாம். ஆம், போர் இல்லாத உலகமாய், அன்பால் மட்டும் சூழ்ந்த உலகமாய், நட்பால் மட்டும் சூழ்ந்த உலகமாய் இந்த உலகம் இனிமேலுமாவது இருக்கட்டும். நன்றி, வணக்கம். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி, மிக நன்றி சூயவன். அனைவரும் பத்திரமாக வண்டிகளை ஓட்டி வீட்டிற்கு செல்லுங்கள், புத்தகங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் காசுகளை கொடுங்கள், இல்லாவிட்டால் நகைகளாகவும் கொடுங்கள். அனைவருக்கும் புத்தகம் பின்னாடி இருக்கு, 2 புத்தகம் வேற வேற எடுத்துக்கோங்க. நன்றி. இதெல்லாம்
ஒன்றும் வர முடியாது.